because we are kings and our words matter. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். நித்தம் என் உள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டோராதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார் பேரின்பம் காண்பார். சிறுமைப்பட்டோராதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார் பேரின்பம் காண்பார். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள் உயர்த்திடுங்கள். என்னோடே மன்னவனை மகிமைப்படுத்துங்கள் உயர்த்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, என் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, என் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேலை திடனளித்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேலை திடனளித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து கழித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து கழித்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சியடைந்தே ஏங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சியடைந்தே ஏங்கிடக்கூடும். உங்கவனவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும்.
காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்விலே. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்விலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவிலே. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்விலே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, பின்பாயம் நீங்க செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடி நின்றேனே, பின்பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திடனளித்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திடனளித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்விலே. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் வாழ்விலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவிலே. 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 நம்மளும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தரை துதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? துதி ஆட்டோமேட்டிக்கா வருதா? வரணும் பாருங்க. அப்படி வருதுன்னா நீங்க பெரிய பாக்கியவான்கள். அப்படி வருதுன்னா நான் சொல்ல முடியும், உங்களுக்கு வெற்றி கூடி சீக்கிரம் வந்துடும். துதி வருதா? கைத்தட்டல் ஆட்டோமேட்டிக்கா வருதா? கையை உயர்த்துது ஆட்டோமேட்டிக்கா வருதா? யாரும் சொல்லாம செய்ய முடியுதா? அதெல்லாம் அப்படின்னா நீங்க வெற்றி கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மனுஷன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. அதுக்கு அர்த்தம் ஆண்டவர்கிட்ட நிறைய நன்மைகளை பெற்று அனுபவித்திருக்கிறான். அது மட்டும் கிடையாது, அந்த நேரத்தில் ஆண்டவர் மேல அவனுடைய கவனத்தை செலுத்துகிறான். சில நேரங்களில் பாருங்க, துதி ஆட்டோமேட்டிக்கா ஏன் வர்றது இல்லைன்னா நம்ம கவனத்தை செலுத்துறது இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. இமயமலைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு நல்ல வார்த்தை கூட வரலன்னா அது மலையுடைய ஃபால்ட்டா? யாருடைய ஃபால்ட்டு? ஆளுடைய ஃபால்ட்டு தான். ஆகவே அநேக நேரத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக துதி வராது காரணம் ஆண்டவரை நாம் தரிசிக்கவில்லை, திரும்ப நம்முடைய கண்கள் முன்னாடி வைக்கவில்லை. அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கவில்லை. நம்ம பிரச்சனைகளை யோசித்துக்கிட்டு இருக்கோம், அல்லது வேற ஏதோ ஒன்று யோசித்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எதற்காக வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு, அவருடைய மகிமை திரும்பவும் இன்னொரு முறை காணுகிறதுக்கு. மோசே சொன்னது போல உங்களுடைய மகிமையை காண்பியும்னார். ஆண்டவரும் காண்பித்தார். அதுபோல உங்களுக்கு காண்பிப்பார். மனக்கண்களை திறந்து அவர் எவ்வளோ வல்லவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர், உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன செய்திருக்கிறார், இவைகளை கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்கனாலே துதி வராமல் இருக்க முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? கண்டிப்பாக வரும். நம்ம கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ போதுமானவர், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் என்ன வேண்டாம், அதை அகற்றி வைங்க, இறக்கி வச்சிருங்க. பாரத்தை, அந்த பாரத்தை
சுமக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும், கிறிஸ்து இயேசுக்குள் என்னென்ன செய்து முடித்திருக்கிறார், இதை எப்படி பெற்றுக்கொள்றது, அதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. கண்டிப்பா துதி வரும், வெற்றியும் கூடவே சீக்கிரமாய் வரும். தொடர்ந்து அவரை துதிப்போம், ஆராதிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. அவரின் நன்மைகள் அவனி அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சு கலந்தா ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சு கலந்தா ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளை கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்றும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளை கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார், கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில் அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில் அன்பினுக்கே. அவரின் நன்மைகள் அவனியோ அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடி. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம்.
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை துதிக்கும்படி நீர் தான் உதவுவீராக. உண்மையான துதி, உண்மையான ஆராதனை உமக்கு செலுத்தும்படி நீர்தான் எங்களை ஏவுவீராக. உம்மை போல் யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. பரிசுத்தத்தில், அன்பிலும், தயவிலும், நீடிய சாந்தத்திலும், பொறுமையிலும் ஆண்டவரே உம்மை போல் யாரும் இல்லை. ஆசீர்வதிக்கிறவர் நீர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தரிசிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலாகவும் உம்மண்டை எங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு நீர் தான் உதவுகிறார். எங்கள் வாழ்க்கையை, எங்களுடைய உயிரை, எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்தோடு இணைக்கும்படி நீர் தான் உதவுகிறார் ஆண்டவரே. உம்மண்டை எங்களையே அர்ப்பணிக்கிறோம், அந்த விதத்தில் ஆராதிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தும் பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த
ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். நீர் வருவீராக, மனக்கண்களை திறப்பீராக, கர்த்தரை தரிசிக்கும்படி எங்களை உதவுவீராக, வெளிப்பாட்டை தருவீராக, ஆண்டவரே எங்களோட பேசுவீராக. நீரே அல்பா நீரோமேகா, பணிந்து உம்மையே என்றும் போற்றி துதிப்போம். நீரே அல்பா நீரோமேகா, பணிந்து உம்மையே என்றும் போற்றி துதிப்போம். நீரே அல்பா, நீரே அல்பா நீரோமேகா, பணிந்து உம்மையே என்றும் போற்றி துதிப்போம். நீரே எல்லாமாய் இருக்கிறீர், அல்பா ஒமேகா. நீரே அல்பா நீரோமேகா, பணிந்து உம்மையே என்றும் போற்றி துதிப்போம். கனம் மகிமை எல்லாம், கனம் மகிமை யாவும் உமக்கே தேவரே. நீருக்கு பாத்திரர், எல்லோரும் பாடும் கனம் மகிமை, கனம் மகிமை யாவும் உமக்கே தேவரே. நீர் துதிக்கு பாத்திரர். கனம் மகிமை நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கனம் மகிமை யாவும் உமக்கே தேவரே. நீர் துதிக்கு பாத்திரர். கனம் மகிமை யாவும் உமக்கே தேவரே. நீர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஓ, அவரை போல யாருமே கிடையாது. அவரே எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர். மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், யூத ராஜசிங்கம் அவர். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஓ, உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் அவர் நம்முடைய உள்ளங்களில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முன்னே வருகிறோம்.
நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற மகத்துவம் உள்ள தேவன் இன்றைக்கு எங்கள் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். எங்கள் சந்ததி பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்ககிட்ட நீர் எதையுமே டிமாண்ட் பண்ணல ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். இந்த காலையில் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. நீர் எங்களுக்காக செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழ்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்று காலை எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசும் தெய்வம் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. வேதத்தில் திரும்ப திரும்ப வாசிக்கிறோமே, கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் உரைக்கிறார் என்று. நீர் பேசுகிறவர். இன்று காலை எங்களோடு கூட பேசுவீராக. ஒவ்வொரு உள்ளத்தோடு கூட பேசுவீராக. துவண்டு போயிருக்கிற உள்ளங்கள், உடைந்து போயிருக்கிற உள்ளங்கள், நம்பிக்கையற்ற உள்ளங்கள் இன்றைக்கு கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது என்று வாசிக்கிறோமே. ஜீவன் நிறைந்த வார்த்தைகள், வல்லமை நிறைந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை நோக்கி புறப்பட்டு வருவதாக. என்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் கட்டி எழுப்பட்டும் கர்த்தாவே. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து நாம் உட்கார்வோம். கர்த்தருடைய காணிக்கை தசமத்தின் மூலமாக நாம் மகிமைப்படுத்துவோம். இது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கை தசம பாகத்தை செலுத்துகிற நேரம். ஆமென். உற்சாகமாக இருக்கீங்களா? நம்முடைய உற்சாகத்தை காண்பிக்கும்படியாக தான், எவ்வளோ ஊக்கத்தோடு கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்க முடியுதான் நம்ம கை தட்டுமே தவிர வேறு எதுக்கும் கை தட்டலை. இது அரசியல் மீட்டிங்கில் கை தட்ட. கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கை தசமபாகத்தை கொடுக்கிற நேரம். ஆமென். நம்முடைய காணிக்கை தசமபாகங்களை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். எல்லாரும் சொல்லும், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வீட்டிலே அப்படி ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உதவியாளர் வருவார்கள். இந்த காணிக்கை தசமபாகத்தை நீங்கள் செலுத்தலாம். டிவியில் இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து காணிக்கை மூலமாய் கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களுடைய வெப்சைட் www.revsam.org போய் அங்கே ஆன்லைன் கிவிங் லிங்க் இருக்கும். தயவுசெய்து அதை கிளிக் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் என்ற பெயருக்கு MODD அல்லது செக் எடுத்து நீங்கள் அனுப்பலாம். இப்போது புதிதாய் வந்திருக்கிறவர்களை வரவேற்க விரும்புகிறோம். முதன் முறையாக இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே வெளியே எங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நன்றி. தயவுசெய்து உதவியாளர்கள் உங்கள் கையில் ஒரு ப்ரோஷரை கொடுக்குற வரையில் கையை உயர்த்தி வச்சுருங்க. அந்த ப்ரோஷரை பெற்றுக்கொள்ளும் வரையில் கையை உயர்த்தி வச்சுருங்க. வெளியே உட்காந்துருந்தாலும் கையை உயர்த்துங்க. உங்கள் கையில் ஒரு ப்ரோஷர் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். தயவுசெய்து அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் நல்லா தெளிவாக எழுதி ஆராதனை முடிந்து போகும்போது வெளியே புக் ஸ்டோரில் உங்களுக்காக ஒரு தனி மேஜை இருக்குது. அதில் அந்த வெள்ளை அட்டையை கொடுக்கும்போது ஒரு CD கொடுப்பாங்க, MP3 CD. அதில் இப்போ நம்முடைய போதகருடைய ஏறக்குறைய 10 செய்திகள் அதில் இருக்கும். அதோடு கூட நம்முடைய மாதாந்திர தமிழ் பத்திரிகை வெற்றியும் வாழ்வும் அதையும் உங்களுக்கு தருவார்கள். அது இரண்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதாந்திர பத்திரிகை உங்களுக்கு மாதம் மாதம் வரணும்னா அதுக்கான சந்தாவை நீங்கள் செலுத்தினால் அது மாதம் மாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இன்றைக்கு இலவசமாய் அந்த MP3 CDயும் அந்த நம்முடைய மாதாந்திர பத்திரிகை வெற்றியும் வாழ்வும் உங்களுக்கு கொடுக்கப்படும். தயவுசெய்து அந்த வெள்ளை அட்டையை அங்கே கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். 2 முக்கிய அறிவிப்புகள். ஒன்று நம்முடைய VBS குறித்தது. VBS நாளைக்கு ஆரம்பிக்குது. நாளை காலையில் 9 மணிக்கு, காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெறும். 4 முதல் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை தயவுசெய்து அனுப்பி வையுங்கள். இங்கே தான் இந்த ஆடிட்டோரியம் நடக்கும், மேலே நடக்கும். எல்லா இடத்துலையும் AC இருக்குது. அதனால் பிள்ளைகள் வெயிலில் கஷ்டப்பட மாட்டாங்க. ஆகவே பயப்படாமல் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னொரு அறிவிப்பு,
தேவனுக்கே மகிமை என்கிற ஒரு சிடி பின்னாடி நம்முடைய புக் ஸ்டால் இருக்கிறது. அந்த சிடியை வெளியிட்டு இருப்பவர்கள் துரை சாம்சன், மிஸ்டர் துரை சாம்சன் அவர்கள். தேவனுக்கே மகிமை நம்முடைய சிடி ஸ்டாலில் அது விற்பனைக்கு உள்ளது. ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பெற்று வாங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். அன்பை குறித்து போதித்து வருகிறோம். அன்பிலே நடந்து கொள்வது எப்படி, வாக்கிங் இன் லவ், அதை பற்றி தான் போதித்து வருகிறோம். இப்பொழுது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்தவ போதனை என்று சொன்னால், அன்பு வெற்றி வாழ்க்கைக்கான அஸ்திபாரமாக இருக்கிறது. விசுவாசம் கூட அன்பை கொண்டு தான் கிரியை செய்கிறதாம். ஆகவே அன்பு இல்லைன்னா ஒரு பில்டிங்கில் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்ட மாதிரி, எல்லாம் கரெக்டாக இருக்குது, லைட்டு போட்டால் வேலை செய்யும், ஆனால் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா எதை பண்ணாலும் ஒன்றும் வேலை செய்யவே செய்யாது. அது மாதிரி அன்பு இல்லைன்னா மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண மாதிரி வாழ்க்கையில் எந்த பவரும் இருக்காது, எந்த வெற்றியும் இருக்காது, எந்த ஒரு ஜெயமும் இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது. ஆகவே தான் இந்த போதனை ரொம்ப முக்கியம். அன்பில் நடப்பது ரொம்ப முக்கியம். விசுவாசம் கூட அன்பை கொண்டு தான் கிரியை செய்கிறது. இந்த போதனைகளில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். முதல்ல யோவான் சொன்னதை பார்த்தோம். 1 யோவான் நிருபத்திலிருந்து 2, 3, 4 அதிகாரங்கள்லேருந்து பார்த்தோம். இப்போது பவுல் அப்போஸ்தலனுடைய காரியங்களை பார்த்து வரோம், அவர் போதிக்கிற போதனைகளை. இந்த 12ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் முதல் ஆரம்பித்து நான் போதித்து வருகிறேன். 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை பார்த்திங்கன்னா, நாம் எப்படி நடந்து கொள்ள வேணும், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று சொல்கிறார். இந்த அன்பு மாயமற்றதாக இருக்கணும், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளணும், சகோதர ஸ்நேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருக்கணும், குடும்பத்தில் எப்படி சொந்த சகோதர சகோதரிகளை அன்பு கூறுறோமோ அப்படி சபையிலேயும் அந்த குடும்ப பாசம் போல சபையிலேயும் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும், ஒரு கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ள வேண்டும். இப்படிலாம் போதிச்சுட்டே வந்து நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்கிறார். போதிச்சுட்டு வந்து இங்கே 14ஆம் வசனத்திலே கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்கிறது, ஒரு திருப்பம், இங்கே திருப்பு முனை. இவ்வளோ நேரம் நம்முடைய ஆக்ஷன்ஸ், நாம் எப்படி இருக்க வேணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றதை சொல்கிறாரு. இப்போ வந்து நம்முடைய ரியாக்ஷன்ஸை பற்றி சொல்ல போகிறார். இனிமேல் வர்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய ரியாக்ஷன்ஸ், அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நமக்கு செய்யப்படுகிற காரியங்கள், இதுக்கெல்லாம் நம்முடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க வேண்டும். இந்த உலகம் கொஞ்சம் கடினமான உலகம், எல்லாம் ரொம்ப ஒன்றும் ஸ்மூத்தாக போகிறதில்ல. அப்படிப்பட்ட உலகத்தில் பிரச்சனைகளை சந்திக்கும்போது, சவால்களை சந்திக்கும்போது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க வேண்டும், அன்பின் அடிப்படையில் இருக்க வேணுங்கிறத சொல்ல வர்றார். வாழ்க்கை எடுத்துக்கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் இந்த ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் தான் மொத்தமே. 2 வார்த்தையில் வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று ரியாக்ஷன். ஏன்னா சில காரியங்களை செய்கிறோம், ஆக்ட் பண்ணுறோம், ஆக்ஷன். இன்னும் வந்து ரியாக்ஷன், அதாவது மற்றவங்க எதாவது செய்கிறாங்க, அதுக்கு நாம் மாறு உத்தரவு செய்கிறோம் அல்லது பிரதி உத்தரம் செய்கிறோம். அவங்க செய்தது நிமித்தமாக சில காரியங்களை நாம் செய்கிறோம், சிலதை நாமே செய்கிறோம், சில காரியங்களை அவங்க செய்கிறதுனால ரியாக்ட் பண்ணுகிறோம். இதுதான் வாழ்க்கை. லைஃப் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்று சொல்லலாம். அப்போ இந்த ரியாக்ஷனை பற்றி தான் போதிக்கிறார். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. எப்படி நாம் நடந்து கொள்ள வேணும், பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே பல்வேறு காரியங்களை நாம் அனுபவிக்கும் போது இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று சொல்கிறார். அதனால தான் துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் நம்ம துன்பப்படுத்தும் போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ண வேணும் என்று இந்த வசனத்தில் இங்கே சொல்லுகிறார். வேத வசனம் எவ்வளவு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியம்ங்கிறதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியை அப்படி தான் 14ஆம் வசனத்திலிருந்து எவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கலான டீச்சிங் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க வேத வசனம்ங்கிறது பெரிய உபதேசத்துக்கு அடுத்த காரியங்கள், அதெல்லாம் டாக்டரின் தியாலஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. டாக்டரின் தியாலஜியெல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னா அதெல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது.
தியாலஜிலாம் இருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் யார், அவருடைய தன்மை என்ன, இதெல்லாம் படிக்க வேண்டியது தான். ஏன் அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவரை மாதிரியே தான் நம்மளையும் உண்டாக்கி இருக்கிறார், நாமும் அப்படி தான் இருக்க வேணுங்கிறத புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிறதுக்காக தான் அந்த தியாலஜி டாக்டர்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் பைபிளை வந்து ஒரு தியரட்டிக்கல் புஸ்தகமாக நினைப்பது தவறு. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு புஸ்தகம் தான் வேத புஸ்தகம். ப்ராக்டிக்கல் மட்டும் இல்லை, ரொம்ப ரியல். ஒரு வாழ்க்கை வந்து ஏதோ மலர் படுக்க மாதிரி இருக்க போது எல்லாம் ஸ்மூத்தாக போயிட போகுது அப்படின்னு ஒரு தப்பான பிக்சரை வேத வசனம் தரல. உலகம் வந்து இன்றைக்கு ஆதாம் பாவத்தில் விழுந்து போன நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரை இந்த உலகம் ஒரு கடினமான இடமாகிவிட்டது இருக்கிறதுக்கு, இங்கே வாழ்கிறதுக்கே. அதுக்கே ஒரு டேலண்ட்டு தேவைப்படுது இங்கே இருக்கிறதுனா. இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இருந்து இங்கே பிழைக்கணும்னா அதுக்கே ஒரு நேக் தேவைப்படுது. ஏன்னா உலகம் பொல்லாத உலகம். இங்கே மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாம் ஒரு விதமாக இருக்கிறாங்க. நல்லவர் இருக்காங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க, நல்ல காரியங்கள் நடக்குது, கெட்ட காரியங்கள் நடக்குது, பல விதமான. அதனால் பைபிள் வந்து ஒரு ட்ரூ பிக்சரை கொடுக்குது, நமக்கு ஒரு உண்மையான ஒரு தகவலை கொடுக்குது ஒழிய ஏதோ ஒரு கற்பனை போல், ஏதோ கற்பனை உலகம் போல் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறது கிடையாது. உலகம் வந்து பிரச்சனை நிறைந்த இடமா இருக்குது. ஆகவே இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகள் மத்தியில் எப்படி ரியாக்ட் பண்ணுறது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த விதத்தில் போதிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இது ரொம்ப ஒரு ரியல் பிக்சரை உலகத்தை குறித்து நமக்கு கொடுக்கறது. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உலகம் எவ்வளோ கடினமான உலகம்னு. பரலோகத்தில் இல்லை, நம்ம பூலோகத்தில் இருக்கிறோம். இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு சொன்னார். அவருக்கு இருந்தது, நமக்கும் இருக்கும்னு அப்படியே சொல்லிட்டார். அப்போ அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி அதில் வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கற்றுத்தர்றது தான் வேத வசனம். ரெண்டாவது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஏதோ யார் வேணாலும் இதை எடுத்துகிட்டு போய் இதன்படி செஞ்சிடலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். ஒரு ரட்சிக்கப்பட்டு மனமாற்றம் அடைந்து தேவனுடைய சுவாபத்தை தனக்குள்ளே பெற்று முற்றிலுமாய் மாற்றப்பட்ட ஒரு மனுஷன், அதாவது உண்மை கிறிஸ்தவன், மறுபடியும் பிறந்த உண்மை கிறிஸ்தவன் மட்டும்தான் இதை பண்ண முடியுன்றதை விலைக்கு சொல்கிறேன் பின்னாடி. ஆனால் இதை சொல்லிடுறேன், அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்குது. அவங்க மட்டும்தான் இதை சொல்கிறத செய்ய முடியும். இது வந்து ஒரு ஜென்ரல் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாருமே இதை செஞ்சிடலாம். துன்பப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்கிறதை என்று சபியாதிருங்கள்னு எல்லாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லோரும் செய்ய முடியாது, ரொம்ப கடினமான காரியம். இதுக்குன்னு ஒரு தன்மை தேவை, ஒரு சுவாபம் தேவை, ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் தேவை. அப்படிப்பட்டவர்கள் தான் செய்ய முடியுன்றதையும் நான் காண்பிக்கிறேன். இப்போ இந்த 14ஆம் வசனத்தையே கன்சிடர் பண்ணுவோம், அதையே பார்ப்போம். 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாது இருங்கள் என்று சொல்லியிருக்குது. முதல் காரியம் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன பாருங்கள். இப்போ வாஸ்த உடனே சிலர் லேசாக நினச்சிட்றாங்க, அதெல்லாம் கேட்டிருக்காங்க, தெரியும் எனக்கு, துன்பப்படுத்துகிறவர்களோ ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணுமே ஒழிய சபிக்கக்கூடாது பைபிளில் சொல்லியிருக்காங்க, தெரியும். அதெல்லாம் என்ன தெரியும் பாருங்கள். நிறைய காரியம் நம்ம தெரியும்னு நினைக்கிறோம். நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, எதெல்லாம் தெரியும்னு நினச்சோன்னா அதெல்லாம் தெரியல, முதல்லேருந்து கற்றுக்க வேண்டியதாக போகிறது. நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறேன் நான் இத்தனை வருஷங்களில், ஏராளமான காரியம். நான் ஆரம்பிக்கும் போதே என்னென்ன ஆரம்பித்தேன், என்னத்தை பெருசாக பைபிளை படிக்க போகிறோம். நான் சின்ன வயசுலேருந்தே பைபிளை படிச்சுட்டு இருக்கிறேன். பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி 4-5 தடவையாவது பைபிளை மொத்தமாக வாசித்து முடிச்சுட்டேன். அப்போ போகும்போது நான் நினைக்கிறது உண்டு, என்ன பெரிய போதிச்சிட போகிறாங்க, நம்மளுக்கு தெரியாதியா? நமக்கு எல்லாம் தெரியும், அது என்ன எது எங்கே இருக்குதுன்னு தெரியும், எல்லாம் தெரியும், என்ன சொல்லுதுன்னு தெரியும், எதுவுமே புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி கோயில் போன மாதிரி நான் அங்கேயே தான் சுற்றி வந்துக்கிட்டு, அங்கேயே தான் விளையாண்டுக்கிட்டு, அங்கேயே தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாள். அதனால் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஐயோ இதில் தெரியாது தான் நிறையா இருக்குது, தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, ஒன்றுமே தெரியலங்கிறது அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அதனால் வேத வசனத்தை நான் லேசாக எடுத்துக்கிறது கிடையாது. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கிற வசனத்தை கூட அதை 10 தடவை போச்சுருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிக்கிறது நான். அப்போ நல்லா கவனிப்பது என்ன சொல்லுதுன்னு. உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுதுன்னு? துன்பப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்கிறதே என்று சபியாதிருங்கள்னு சொல்லியிருக்கேன். இந்த உண்மையான அர்த்தம் இது என்ன சொல்ல வருது, பவுலுடைய போதனை என்ன, வேத வசனத்தின் போதனை என்ன என்பது உண்மையாக தெரியுமா? நல்லா கவனிப்போம். இது சொல்லுகிற முதல் காரியம், இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிற முதல் காரியம் என்ன?
கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒன்றுக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நீங்கள் துன்பத்துக்குள்ளாவீர்கள், துன்பப்படுத்தப்படுவீர்கள். துன்பப்படுத்தப்படுவது என்கிறது நிச்சயமாக உண்மையான கிறிஸ்தவனுக்கு நடக்கிற ஒன்று. இயேசுவே சொன்னார், பல இடங்களில் சொல்லியிருக்காரு, எனக்கே எந்த கதினா உனக்கு என்ன கதின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எனக்கே அப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? என்னையே பேய் பிசாசுலாம் சொல்கிறான், உங்களை அப்புறம் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரை வெறுத்த உலகம் அவரை சார்ந்தவர்களையும் வெறுக்கிறது என்கிறது தான் உண்மை. அவரை எதுக்கு வெறுத்தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு என்னத்தை தீமையை பண்ணாரா? அவர் யார்ட்டையா கொள்ளை அடித்தாரா? பொய் சொன்னாரா? அவர் யாருக்கா தீமை பண்ணாரா? யாருக்காவது அவர் கெடுதி செய்தாரா? ஒன்றுமே கிடையாது. வியாதியத்தில் சொஸ்தமாக்கினார், அருமையாக போதிச்சார், எல்லாரையும் நேசித்தார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வெறுத்து சிலுவையில் அறையிற அளவுக்கு போனாங்க இந்த உலகத்தில். ஏன் என்பதை கவனிக்க வேணும். ஏன் வெறுப்புனா, உலகத்தில் அவர் வந்தபோது டோட்டலாக வித்தியாசமானவராக இருந்தார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் நீங்கள் வித்தியாசமான ஆளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வெறுப்பாங்க. சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய கொம்பா, நாங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கோம், நீ என்ன நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம், நீ மட்டும் என்ன பெரிய இதுன்னு நினைப்பா உனக்கு. அதாவது உலகமே எப்படிப்பட்டதுன்னா ஒரு மந்த மென்டாலிட்டி. அதாவது எல்லோரும் மாதிரி நீயும் இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் நம்புகிற மாதிரி நீயும் நம்பு, நான் போகிற போக்கில் நீயும் வா. உலகத்தில் நம்முடைய சமுதாயத்தில் அல்லது நம்முடைய இனத்தில் அல்லது நம்முடைய ஊரில் எது பழக்க வழக்கமோ அதையே ஃபாலோ பண்ணு, அப்படியே இருந்துக்க. நீ வித்தியாசமாக இருந்தீன்னா பகைக்கப்படுவாய், துன்புறுத்தப்படுவாய் அப்படிங்கிறது தான் உலகம். பாருங்கள், இயேசு வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்கிறார். எல்லாத்துலேயும் வித்தியாசம். அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது, அவருடைய போதனை வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. மலைப்பிரசங்கத்தில் எடுத்து பாருங்கள், போதிக்கிறாரு. 10 கற்பனைகள் எடுத்து போதிக்கிறாரு. எப்படி போதிக்கிறாரு? நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களை விரோதிகளை பகையுங்கள்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்ல வர்றாரு? ஏற்கனவே போதிச்சாங்க உங்களுக்கு, அவங்க போதிச்சதெல்லாம் தப்பு, நான் கரெக்டாக சொல்கிறேன்னு புது வியாக்கியானத்தை கொடுக்குறாரு. இவர் கொடுக்குற வியாக்கியானம் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள். கொலை செய்யாத இருப்பாயாகன்னு இருக்குது. அவங்க என்ன போதிச்சாங்க? கொலை செய்யலை, நீ ஓகே, கொலை செய்யலைன்னா பரவாயில்ல, நீ தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி. இவர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன் சகோதரனை முட்டாள்னு சொன்னினால கோவப்பட்டு அதுவே கொலைக்கு சமானன்றார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்குது. இவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகங்கிற அந்த கட்டளையுடைய அர்த்தம் என்ன? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்றாரு. டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ஜனங்க கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. மாசஸ் அவரை கேட்க வந்த திரள் கூட்ட ஜனம் இவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷனும் போதிச்சதில்லை. அதிகாரப்பூர்வமாக அடித்து சொல்கிறார், இதுதான் அர்த்தம், இதுதான் வியாக்கியானம், சரியான வியாக்கியானம் அடித்து சொல்கிறார். அவங்க சொன்னது தப்பு, நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். கோவம் வராதா? வருமா? கண்டிப்பாக வரும். அந்த பரிசேயர்களுக்கெல்லாம் ஒரே கோவம். என்ன நினச்சிட்டு இருக்கார் இவர்? இன்றைக்கி வந்து ஒரு தச்சனுடைய மகன், நாங்களாம் செமினரிக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், இவர் வந்து நாசரேத் ஊர்லேருந்து வந்திருக்காரு. அங்கே எந்த நன்மையும் பிறந்ததில்லை அந்த ஊர்லேருந்து. அந்த ஊர்லேருந்து வந்த ஆள் இங்கே வந்து எங்களுக்கு வந்து போதிக்கலாமா? நாங்களாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், இதுக்காக இதுலேயே ஊறி வந்திருக்கிறோம், இந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆள் வந்து இன்றைக்கி வந்த ஆள் நமக்கு இவர் வியாக்கியானம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு பாருங்கள், ஒரு பகை. அதுவும் இல்லாமல் ஜனத்திரள் கூடுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வர்றாங்க. அவரை தொட்டாலே போதுன்னு நினைக்கிறாங்க, சோகம் வந்துடும்னு நினைக்கிறாங்க, அவர் வார்த்தையை கேட்டாலே போதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி ஏராளமான கூட்டம் வருது. அதை பார்த்து ஒரு பொறாமை, இவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு பொறாமை. என்ன இப்படி பேசுகிறாரு, இப்படி ஜனங்களை கவர்ந்து இழுத்துடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை பாருங்கள். வித்தியாசமான ஆளாக இருக்கிறாரு, டோட்டலாக வித்தியாசமானவராக இருக்கிறாரு, ரியலாக இருக்கிறாரு, நல்ல மனிதராக இருக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு, இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கருணை உள்ளவராக இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மதவாதிகளாக இருக்கிறாங்க, ரொம்ப கடுமையானவர்களாக இருக்கிறாங்க. அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது, அதையும் இவங்களால் மேட்ச் பண்ண முடியல. அதனால் அவரை குறித்து ஒரு வெறுப்பு, ஒரு பகை. இவர்களை மாதிரி இல்லைன்றது தான் அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கிச்சு. இன்றைக்கி கிறிஸ்தவர்களை ஏன் உலகம் வெறுக்கிறது? கிறிஸ்தவனாக இருந்தால், உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் ஏன் துன்பப்படுத்துவார்கள்ன்றேன். ஏன்னு சொன்னால்,
கிறிஸ்துவிலே எதை கண்டு வெறுத்தார்களோ அதை இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே காணுகிறார்கள். ஆகவே இதில் ஒரு நன்மை இருக்குது, இந்த துன்பப்படுறதுல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னையா துன்பப்படுவோன்றீங்க, கிறிஸ்தவனாக இருந்தால் கண்டிப்பாக துன்பம் வரும்ன்றீங்க, அப்போ கிறிஸ்தவனா இல்லாமல் இருக்கிறது நல்லது இல்லையா அப்படின்றாங்க. இல்லாமல் இருந்தால் அதை விட பெரிய துன்பம் இருக்குது, இது பெட்டர். அதான் இயேசு சொன்னார் இல்லையா, என் நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாக ஒரு வீட்டையாவது நிலத்தையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதர சகோதரிகளையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலேயும், இம்மையிலே நூறத்தனையாக இதெல்லாம் பெறுவான், மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இம்மையிலே உபத்திரவத்தோடு கூட எல்லாத்தையும் நூறத்தனையாக பெறுவான். உபத்திரவத்தை சேர்த்து சொல்கிறாரு. உபத்திரவம் அவர் தர்றதில்ல, இம்மையில் அவன் எப்படி இருப்பானா நூறத்தனையாக எல்லாத்தையும் பெறுவான். அப்படின்னா அவனுடைய ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும், கூடவே இந்த உபத்திரவமும் வரும். அப்போ இதில் ரெண்டு சைடு இருக்குது. ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம். இதில் உபத்திரவம் இருக்குமா? ஆமாம், உபத்திரவம் இருக்கும். நல்லா இருந்தாலே உபத்திரவமும் இருக்கும். ஹலோ, நீங்கள் கஷ்டப்பட்டு பாருங்கள், அந்த கஷ்டம்தான் உங்களுக்கு உபத்திரவமாக இருக்கும், வேறு யாரும் உங்களை உபத்திரவம் பண்ண மாட்டாங்க. நல்லா இருந்து பாருங்கள், உபத்திரவம் பண்ணுறதுக்குனே ஆளுகள் எழும்புவாங்க. ஏன்னா நல்லா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் நல்லா இல்லை, நீ மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், எனக்கு கிடைக்காது உனக்கு எப்படி கிடைக்கலாம் அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை. தான் உலகம், அப்படி தான் உலகம். இங்கே வந்து எல்லாம் ஸ்மூத்தாக போகுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. பரலோகத்தில் இல்லை, நீங்கள் பூலோகத்தில் தான் இருக்கிறீங்க. ஆகவே இங்கே இதெல்லாம் துன்பப்படுறதுன்றதை எதிர்பார்க்கணும். துன்பப்படுறதை பார்த்து பயந்து ஓட்டிட முடியாது. துன்பத்தோடு கூட நூறத்தனையாக எல்லா நன்மைகளையும் நம்ம ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு பக்கம் துன்பமும் இருக்குது. கிறிஸ்தவ நிமித்தமாக, நம்முடைய விசுவாச நிமித்தமாக வித்தியாசமானவர்களாக இருக்கிறதுனாலே துன்பப்பட வேண்டியது இருக்குது இந்த உலகத்தில். அன்றைக்கி ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தேன் இந்த யூடியூப்பில். இந்த யூடியூப்னு ஒன்று இருக்குது இல்லையா, இன்னும் பார்க்கலையா யாராவது? பார்க்காதவங்க இருந்தால் பாருங்கள். அதுவே போதும், இன்றைக்கி டிவியே தேவையில்லை. நாள் முழுக்க உட்காந்து இதில் பார்த்தீங்கனால ஊரில் நடக்கிற அத்தனை அக்கப்போரையும் பார்க்கலாம். அதில் எல்லாத்தையும் பார்த்த ஒரு பிரசங்கர் சொல்லிட்டு இருக்கிறார், இன்றைக்கெல்லாம் சிலர் வந்து ஆசீர்வாதம், சிலரெல்லாம் செழிப்பு ஆசீர்வாதம்னு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஒன்றையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு சைடு இருக்குது இதுக்கு. அதை சொல்ல வேண்டாமா? எனக்கு என்ன தோணுச்சு, இவரை நல்லா தெரியும் எனக்கு இவர் அதே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவரை ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அதையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் நான் அதை சொல்கிறது இல்லை, இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். நிறைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் செழிப்பையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை சொல்கிறதே இல்லை, அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள். ரெண்டும் இல்லைன்னு நான் ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் அதே சொல்லிட்டு பொழுதன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அதான் பிரசங்கம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அதான் பிரசங்கம், எப்போ பார்த்தாலும் வெறும் துன்பம் தான் பிரசங்கம், கஷ்டம்தான் பிரசங்கம், தரித்திரம் தான் பிரசங்கம், நோய் தான் பிரசங்கம். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம்னே பிரசங்கம் நடக்குது. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். இதெல்லாம் என்னது இது? கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதமாக? இதெல்லாம் கிடையாது. துன்பப்படுறோம்ன்றது ஏன்? இந்த உலகத்தில் நம்ம இயேசுவை போல இருக்கிறோம், வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம், அதனால துன்பப்படுறோம். இந்த துன்பப்படுறதுல ஒரு இது என்னன்னா, உலகத்தார் உங்களை துன்பப்படுத்தும் போது அவங்க ஒரு நன்மை உங்களுக்கு செஞ்சிடுறாங்க. என்னன்னா, நீங்கள் மெய்யான கிறிஸ்தவன்றதுக்கு ப்ரூஃப் அவங்களே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அது அவங்களுக்கு தெரியாது, சொல்ல வேணாம். உங்களை துன்பப்படுத்தும் போது நீங்கள் தான் மெய்யான கிறிஸ்தவனுங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்லிடுறாங்க. கிறிஸ்தவனுக்கு அடையாளம் அதுதான். ஏன்னா அவன் வித்தியாசமாக இருக்கிறான், அவன் எல்லாரும் மாதிரி கிடையாது. நீங்கள் வித்தியாசமாக இருந்து பாருங்கள், ஒத்துக்க மாட்டாங்க ஜனங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வைங்க, அவங்கள மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டுருந்தீங்கன்னா என்ன ஐக்கியன்றீங்க? ஒன்றா தான் டீ குடிக்க போவாங்க, எல்லோரும் ஒன்றா தான் வருவாங்க, எல்லாம் மாமே மச்சான் மாதிரி தான் பழகுவாங்க. என்ன மச்சான், எங்கே போகிறீங்க, போகலாமா, இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாமா, இன்றைக்கி அங்கே போகலாமா, சாப்பிட போகலாமா, அவ்வளோ ஒரு ஐக்கியம் பரஸ்பரம் அவங்களுக்குள்ள. என்னங்கிறீங்க? ஏன் அந்த பணப்புழக்கம் எல்லாருக்கும் கைமாற்று நடக்குது இல்லை? ஒருத்தருக்கு ஒருத்தர், நீ வாங்கினா எனக்கு கொடுத்துரு, நான் வாங்கினா உனக்கு கொடுத்துட்றேன், நம்மளுக்கு சேர்த்து வாங்கிடு, நீ எங்களை கொஞ்சம் கவனிச்சிரு. இதுதான் அங்கே நடக்குது. நீங்கள் அந்த ஆளுங்கக்கிட்ட, அப்பா நீங்கள் வாங்க, நீங்கள் அது வேணாம் எனக்கு,
நான் அது இல்லாமலே இருந்துக்கிறேன், என்கிட்ட அதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீ என்ன பெரிய கொம்பா, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? அப்போ நாங்கள்லாம் கெட்டவங்களா? நாங்கள்லாம் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு தப்பும் பண்ணல நீங்கள், வேண்டாம் ஏன் நீயே வச்சுக்காது எனக்கு கொடுக்காதுன்னா அவனுக்கு அவ்வளோ கோபம். ஏன்னா நீ என்ன வித்தியாசமாக இருக்கிறது, எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போயேன். அதுதான் அங்கே பிரச்சனை. அந்த இயேசு வந்த போதும் அதே தான் பிரச்சனை பாருங்கள். அந்த உலகமும் ஒரு ஊழல் நிறைஞ்ச உலகம், அக்கிரமம் நிறைஞ்ச உலகமாக இருந்தது. அது மதத்துக்குள்ளேயும் பூந்துருச்சு பாருங்கள். அது அங்கே யூத மார்க்கத்துக்குள்ளேயும் பூந்து அங்கே வேலை நடக்குது. தேவாலயம் கொண்டு எல்லாம் வந்து ஒரு கள்ளர் கோகை மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே தேவனுடைய நாம மகிமைப்படலை, உயர்த்தப்படலை, ஒன்றும் பண்ணல. அப்படிப்பட்ட இடத்த அதுக்கு டோட்டல் வித்தியாசமானவராக இருக்கிறார் இவர். பிரசங்கம் வித்தியாசமாக இருக்குது, வியாக்கியானம் வித்தியாசமாக இருக்குது, இப்படி கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்குது, இப்படி நடக்க வித்தியாசமாக இருக்குது. இவர் வந்து அவர்களை மாதிரி இல்லையேங்கிறது பெரிய பிரச்சனை. ஏன் தெரியுமா? அவங்களுடைய அக்கிரமத்தை இது காட்டி கொடுக்குது. அவர் ஒன்றும் போய் கையாட்டி சொல்லிட்டு அவன் அக்கிரமக்காரன் சொல்லிட்டு வரல. இவர் அப்படி இருக்கிறதே அவனுக்கு சரியில்லைங்கிறத காட்டிடுது. காட்டுறதுனால தான் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய கோபம். இன்றைக்கும் அதே விதத்தில் தான் இன்றைக்கு உலகத்தில் துன்பங்கள் ஆரம்பிக்கிறது. மெய்யான கிறிஸ்தவனுக்கு ஏன் துன்பம் ஆரம்பிக்குதுன்னா, வித்தியாசமானவன், இஸ் எ ரேடிக்கலி டிஃப்ரெண்ட் பர்சன், முற்றிலும் மாறுபட்டவன், பழக்க வழக்கங்களில் முற்றிலும் மாறுபட்ட, எல்லாத்தோட ஒத்து போகிறதில்லை. அவனுக்கு சில கருத்துக்கள் இருக்குது, அவன் சில காரியங்களை நம்புகிறான், அதில் உறுதியாக நிற்கிறான், சில காரியங்களை அவன் ஆழமாக விசுவாசிக்கிறான், அதன்படி தான் அவன் போவான். சிலது செய்ய மாட்டான், சில காரியங்களில் ஈடுபட மாட்டான், அப்படி தான் அவன். ஆகவே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டை உருவாக்குது அது. இந்த துன்பப்படுத்துதல்ன்றது பல விதத்தில் வருது பாருங்கள். சிலது வந்து ரொம்ப ஓப்பனாக பப்ளிக்காக பிளேட்டன்ட்டானுவாங்களா ஆங்கிலத்தில், அதாவது வெளிப்படையாக துன்பப்படுத்துவாங்க. சிலர் அடித்து நொறுக்கி அது பண்ணி இது பண்ணி மிரட்டி அது மாதிரிலாம் துன்பப்படுத்துவாங்க. அது நடக்குது உலகத்தில் கொஞ்சம். ஆனால் அதை காட்டிலும் பயங்கரமான துன்பப்படுத்துதல் என்னென்னா, ரொம்ப சட்டிலாக, தந்திரமாக, நாசூக்கா. தமிழில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள். தமிழ் அழகான ஒரு மொழி. சொல்லாமல் சொல்கிறது சில காரியங்களை. துன்பப்படுத்துகிற பார்த்துருக்கீங்களா? சிலர் துன்பப்படுத்துவாங்க. எப்படின்னா, ஒரு ரூம் உள்ள போனீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு லுக் விடுவாங்க உங்களை. நீ ஏன் இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி உங்களை வெறுக்கிற ஒரு லுக்கு. அது மட்டும் இல்லை, உங்களை எப்படிலாம் கெடுத்து பேசணுமோ பேசி, உங்களுக்கு என்னென்ன கெடுதி செய்யணுமோ செஞ்சு, என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க பின்னாடியே இருந்துக்கிட்டு. அவங்களுக்கு வேலையே என்ன? ஃபோன் எடுக்க வேண்டியது, 4 பேர்கிட்ட பேச வேண்டியது, யார்கிட்ட என்ன கெடுதி பேச முடியுமோ கெடுத்து பேச வேண்டியது, மொட்டை கடிதாசி எழுத வேண்டியது. மொட்டை கடிதாசி அப்படின்னா கையெழுத்து இல்லாத கடிதாசி. மொட்டைன்னா பேப்பரில் இருக்கும் விஷயம், ஆனால் அடியில் கையெழுத்து மட்டும் இருக்காது. அதுக்கு தான் மொட்டை கடிதாசின்னு பேர். எது முக்கியமாக இருக்கணுமோ அது இருக்காது. ஏன்னா அவங்க சொல்கிறதுல எதுவுமே உண்மை இல்லாததுனால கோழைத்தனம் என்ன பண்ணுது, மொட்டை எழுத வைக்குது. அதை இது மாதிரிலாம் பண்ணிட்டு கிடப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு விதமான துன்புறுத்துதல். இது வந்து ரொம்ப கொடூரமான துன்புறுத்துதல். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா, சில மாணவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். வெளிநாடுகள்லாம் சில மாணவர்கள் கல்லூரிக்கு போகும்போது சொல்ல கேட்டிருக்கேன். அங்கே போயிட்டு இந்த ஃபிலாசபி அந்த மாதிரி கிளாஸ் எதுலையாவது போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் பைபிளை அவங்க எடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து பைபிளை நம்புறீங்கன்ற மாதிரி வாயை திறந்துட்டிங்கன்னா உங்களை ஒரு குப்பை மாதிரி ஆக்குற வரைக்கும் விட மாட்டாங்க. உங்களை எதுக்குமே லாயக்கில்லாத, அறிவில்லாத ஒரு மனுஷன், இன்டெலெக்சுவலி அன்ஃபிட் அப்படின்னு காமிக்கிற வரைக்கும் ப்ரொஃபஸரே விட மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் இன்றைக்கி. டார்ச்சர் பண்ணுறது ஒருத்தனை. அவன் பைபிளை விசுவாசிக்கிறதுனால, தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்குனார் நீ நம்புறியா அப்படின்னு நம்புறேன்னு சொல்லிட்டா போச்சு, அவ்வளோதான். அதோட உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீ எங்களை மாதிரி நம்பு, இல்லைன்னா உடனே தொலைச்சிருவோன்ற மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் இமோஷனல் பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப கொடூரமான பெர்சிக்யூஷன். இதெல்லாம் நிறைய விதத்தில் நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க இந்த உலகத்தில். சரி, அப்போ பெர்சிக்யூஷன், துன்பப்படுத்துதல்ன்றது பல விதங்களில் வருது. நம்முடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கணும்? ஒன்று, கிறிஸ்தவனாக இருந்தால் கண்டிப்பாக துன்பப்படுத்தப்படுவோம். மெய்யான கிறிஸ்தவர்கள் யாரும் துன்பப்படுவார்கள். அதான் பவுல் அப்போஸ்தலனே சொல்லிட்டார் இல்லையா,
ஆல் தட் லிவ் காட்லி ஷல் சஃபர் பர்சிக்யூஷன். தேவ பக்தியோடு வாழ்கிற யாவரும் துன்பங்களை அனுபவிப்பார்கள்னு பவுலப்போஸ்தலன் சொல்லிட்டார். சரி, ரெண்டாவது காரியம் என்னென்னா, இந்த துன்பத்தின் மத்தியில் எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுகிறோம், இந்த துன்பத்துக்கு நம்முடைய ரியாக்ஷன் என்ன சொல்கிறாரு. ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள். ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபியாதிருங்கள் அப்படிங்கிறாரு. ஆசீர்வதிக்கிறது என்ன? ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய பேசியிருக்குவாங்க இல்லையா? ஆசீர்வாதம்னா என்ன நான் சொல்லியிருக்கேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 21 22 வசனங்கள் அது முதல்ல வருது. ஆசீர்வதிங்கள்ன்ற வார்த்தை, ஆசீர்வதித்தார்ன்ற வார்த்தை, ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை அங்கே தான் ஆரம்பிக்குது முதல் அதிகாரத்திலேயே. மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்குன போது வேதம் சொல்லுகிறது, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார் என்று சொல்லி ஆசீர்வதிச்சாராம். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? டு ஸ்பீக் குட். அப்போ ஆசீர்வதிங்கள்னா அவர்களை குறித்து நல்ல காரியங்களை சொல்லுங்கள். அது அர்த்தம் என்ன? நல்ல காரியங்களை சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் கெட்டது பண்ணுறான், தீமை பண்ணுறான், பொல்லாதவன், கெடுதி பண்ணுறான், அவங்களை துன்பப்படுத்துகிறான், அவன் செய்கிறதெல்லாம் அநியாயம், அவன் நல்லவன் சொல்கிறாரா? அவனை குறித்து நல்லது சொல்லுங்கள்னா bless him அப்படின்னா, அவனை ஆசீர்வதிங்கள்னு சொன்னால் நல்ல வார்த்தைகளை கூறுவது. அவனை பற்றி என்ன நல்ல வார்த்தை இப்போ கூற முடியும்? அவன் பண்ணுறது அக்கிரமம், அவன் பண்ணுறது தப்பு, அநியாயம், அவன் பண்ணுறது சட்டத்துக்கு விரோதம், அவன் பண்ணுறது சரியில்லை. அப்புறம் எப்படி அவனை நல்லவன் சொல்ல முடியும்? அவன் பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்ல பிளஸ்ன்றது ஆசீர்வதிங்கள்னா நல்ல வார்த்தைகளை சொல்லுவது. அவனை நல்லவன் தான் சொல்ல முடியாது, அவன் செய்தது நல்லதுன்னு சொல்ல முடியாது, அவன் செய்தது கெட்டது, அவன் நல்லவனும் இல்லை. அப்போ ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? ஆசீர்வதிக்கனா அவனுக்கு தேவன் இரக்கம் காட்ட வேண்டும், தேவன் சகாயம் பண்ண வேண்டும், அவனை மன்னிக்க வேண்டும், அவனுக்கு மனமாற்றத்தை தர வேண்டும். அவன் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அவன் திருந்தினவனாக நல்ல விதத்தில் மாற வேண்டும் என்று, அவனை குறித்து அவன் நல்லவனாக வேணும் என்று, அவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து உண்டாக வேண்டும். மெயினாக இரக்கமும் தயவும் கடவுளிடத்திலிருந்து அவனுக்கு உண்டாக வேண்டும். இந்த பொறுமை உள்ள தேவன் அவனுக்கு பொறுமையாக இருந்து அவனை தண்டித்து அவனை அழிச்சிடாம அவனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டுமாம். தான் ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்தை அவன் மீது கோருவது. இருக்கீங்களா? அதான் ஆசீர்வதிக்கிறது. அவனை நல்லவன் நான் சொல்ல முடியாது, ஆனால் ஆண்டவரே அவனுக்கு நல்லது செய்யும். அவனுக்கு மெயினாக என்ன நல்லது செய்யணும்? அவனுக்கு சகாயம் பண்ணணும், அவனிடத்துல கிருபையாக இருக்கணும், அவனை மன்னிக்கணும், அவனை ரட்சிக்கணும், அவனுக்கு மனம் திரும்புதலை உண்டாக்கணும், அவனை திருத்தணும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது, ஆசீர்வதியுங்கள் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை கூறுங்கள். என்ன நல்ல வார்த்தையை கூறுது? அவன் நல்லவன் கூற முடியாது. ஆண்டவரே அவனுக்கு நல்லது நடக்கட்டும், உடைய கிருபை அவனுக்கு கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும், மனம் திரும்புதல் கிடைக்கட்டும், அவன் மாறட்டும் என்கிறது தான் ஆசீர்வதிங்கள்ன்ற வார்த்தை. சபியாதிருங்கள், சபிக்கிறதுன்றது ஆப்போசிட்டு. ஆசீர்வாதம்னா நல்ல வார்த்தையில் கூறுறதுனா, சபிக்கிறதுனா என்ன? அவன் மேலே சாபத்தை கோருவது. அவன் நாசமாக போகட்டும், அழிஞ்சு போகட்டும், ஒன்றும் இல்லாமல் போகட்டும்னு சாபத்தை கோருவது. அப்படி சில சொல்கிறாங்க இல்லையா, சபிக்கப்பட்டவனே நாசமாக போவ, நீ நல்லா இருக்க மாட்டே, நீ எப்படி நல்லா, அந்த மாதிரி சொல்கிறது. அதான் சபிக்கிறது, சாபம் விடுறது. அதில் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாங்க, சாபம் நல்லா விடுவாங்க. ஆசீர்வாதம் வாயிலேருந்து வந்ததே இல்லை, சாபம் அடிக்கடி வரும். யாராவது ஒன்று செஞ்சுட்டா உடனே சபிக்க வேண்டியது, வாயை திறந்து சபிக்க வேண்டியது. சபிக்கிறதுல அவங்க ஒன்றும் யோசிக்கிறது கூட கிடையாது, பட்டாருன்னு எடுத்து வாயை திறந்து சபிக்கிறது. சொல்கிறாரு, சபியாதிருங்கள், ஆசீர்வதிக்கிறதே என்று சபியாதிருங்கள். ஒரு நாள் வாயை திறந்து அப்படி சொல்லாதீங்க. வாயை திறந்து ஆண்டவரே அவனுக்கு இறங்கும், இந்த தீமை செஞ்சவனுக்கு இறங்கும், சகாயம் பண்ணும், அவனை மன்னியும், ரட்சியும், அப்படி மாத்திரம் சொல்லுங்கள். அவனுடைய நன்மையை விரும்புங்கள், அவன் மாற வேணும் என்பதை விரும்புங்கள் அப்படின்ற விதத்தில் தான் அப்படி சொல்கிறார். ஏற்கனவே இயேசு இதை போதிச்சிருக்கார் பாருங்கள், இது ஒன்றும் புதுசு இல்லை. இயேசு போதித்ததை எடுத்து தான் இன்றைக்கு பவுலப்போஸ்தலன்லாம் இந்த மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இயேசுடைய போதனையை பார்க்குறோம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து 43 மலை பிரசனத்தில் சொல்கிறார், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பயப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பாருங்கள், அதே வார்த்தையில் தான் சொல்கிறார் பவுல். உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆசீர்வதியுங்கள்ன்றது என்ன? இப்படி எடுத்துக்கலாம். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவனுக்கு நல்லது நடக்கணும், அவனுக்கு கர்த்தர் தயவும் கிருபையும் காண்பிக்கணும், அவனை மன்னிக்கணும், அவனை ரட்சிக்கணுங்கிறத சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா அதுதான் நீங்கள் அவனை குறித்து சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைன்றார். என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிளும் இங்கே இருக்குது. லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசுவோடு சீஷர்கள் சென்று கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சம்பவம். லூக்கா 9:51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். எருசலேமுக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு ஊரில் தங்கலாம், சமாரியாவில் தங்கிட்டு பிறகு போகலான்னு சொல்லி போய் இடம் பாருங்கன்னு ஒரு லாட்ஜி ஒன்று பார்க்க சொல்லி அனுப்புகிறார் தங்கிறதுக்கு. ஆனால் யூதர்களுக்கும் இந்த சமாரியர்களுக்கும் ஆகாது பாருங்கள். அதான் சமாரிய ஸ்திரீ கேட்டார் இல்லையா, நீ யூதர், நான் இப்போ சமாரியா, என்கிட்ட வந்து குடிக்க தண்ணி கேட்குறிய. ஏன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பகை, இனப்பகை இருந்து வந்தது. இதன் மத்தியில் போய் ஊரில் போய் தங்கிறதுக்கு இடம் கேட்குறாரு இவர். அது மட்டும் இல்லாமல் இவர் எருசலேமுக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கிறார். இவரை நல்லா எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன, ஒரு வேளை மரியாதை கொடுத்து இவரை சேர்த்துக்குவாங்க. ஆனால் இவரை சேர்த்துக்கொள்ள முடியாத இன்னொரு காரணம் என்னென்னா, எருசலேமுக்கு போயிட்டுருக்கிறார். அவங்க வந்து எருசலேமை மதிக்கலை. சமாரியார் என்ன சொல்கிறாங்க, யூதர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே போய் தான் ஆராதிக்கணும், நாங்கள் நினைக்கிறோம் இங்கே ஆராதிக்கலான்னு அப்படின்னு சொல்லி அவங்க எருசலேமை மதிக்கிறது இல்லை. இவர் எருசலேமுக்கு போகிறாருன்னா அதை இன்னும் வெறுக்கிறார்கள். எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 53 சொல்லுது. அப்புறம் அவருடைய சீஷர்களாகிய யாக்கோபும் யோவானும் அதை கேட்டபோது போய் கேட்குறாங்க, லாட்ஜி கொடுங்கன்னு. முடியாதுன்றாங்க. எருசலேமுக்கு போகிற வழியில் இங்கெல்லாம் வந்து தங்கிட்டு போய்ங்க, போங்க வேலையை பார்த்து போயிட்டாரு, இங்கே எங்கள் ஊரில் வரக்கூடாது உள்ள போ அப்படிங்கிறாங்க. யோவானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரே கோபம். நம்ம ஆண்டவர் என்ன நினச்சானுங்க, மரித்தவனை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, குருடனை பார்வையடை செய்கிறாரு, சப்பானியை நடக்க பண்ணுறாரு. நினச்சாருன்னா இவன் பஸ்பம் ஆகிடுவான். அவன் அவ்வளோ பவர்ஃபுல் அனாயிண்டிங் உள்ளவர், அவர் அவ்வளோ அபிஷேகம் பெற்றவர். என்ன பேசுகிறான் இவன், போயிட்டேருன்றான், உள்ளே வராதுன்றான். ஊருக்கு கோபம் வந்துருச்சு பாருங்கள். சொல்கிறாரு, சீஷராக யாக்கோபும் யோவானுக்கு அதை கேட்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவளை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா. எவ்வளோ சந்தோஷமாக கேட்குறாங்க பாருங்கள். அடே அப்பா, நல்ல ஊழியக்காரங்க. எலியா மாதிரி நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் கம்முன்னு, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் ஆண்டவரே, நாங்கள் ரெடி. வாயை திறந்து எலியா சொன்னது போல் வானத்திலிருந்து அக்கினி வர்றதுக்கு சொன்னோம்னா, எலியா காலத்தில் வந்து அக்கினி பட்சித்து போட்டது, அந்த சாக்ரிஃபிஷியல் அனிமல்ஸை பட்சித்து போட்டது. அவன் 400 பாகால் தீர்க்கதரிசியில் கொன்னான். நீர் எலியாவை காட்டிலும் பெரியவர், நிச்சயமாக சைடில் நில்ல, நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொன்னால் நடந்துடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்குறாங்க. பண்ணிடலாமா அப்படின்னு. ஏன்னா இவங்க என்ன உள்ளே வராதுன்றான் ஊருக்குள்ளே, என்ன பெரிய இது, நீர் யார் உண்மை வந்து ஊருக்குள்ளே வரணும்னு சொல்கிறது என்ன அப்படின்னு. அதுக்கு இயேசு சொல்கிறார், அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. அவர்கிட்ட நான் வல்லமை இல்லையா, அவரால் ஒன்றும் செய்ய முடியாதா, அந்த வரவேணா ஊருக்குள்ளேன்னு சொன்னால் தண்டிக்க முடியாதா, ஒன்றும் பண்ண முடியாதா, அவ்வளவு அனாயிண்டிங், அவ்வளோ வல்லமை, அபிஷேகம் எல்லாம் இருக்குதுங்க அவருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆவி சரியில்லை, இட்ஸ் நாட் த ரைட் ஸ்பிரிட், இதுதான் கிறிஸ்டியன் ஸ்பிரிட் இல்லை, இது சரியான ஆவி கிடையாது. எந்த கிறிஸ்தவனுக்கும் இப்படி ஒரு ஆவி இருக்கக்கூடாது. எந்த கிறிஸ்தவனுமே ஒரு துன்பப்படுத்துகிறவனை பார்த்து நம்ம சபிச்சிடலாமா, வானத்திலேருந்து அக்கினியை கொண்டாந்துடலாமா, இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாமா, ஒரு ஜெபம் பண்ணால் இவன் அழிஞ்சு போயிடுவானாக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது நாட் எ கிறிஸ்டியன் ஸ்பிரிட், கிறிஸ்தவனுடைய ஆவி இல்லை, அது சரியான ஆவி கிடையாதுன்றார். சொல்கிறார், மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். ஊரில் எத்தனை கிராமம் இருக்குது பாருங்கள். நாங்கள் கூட சில இடங்களில் போனப்போ சிலர் சொல்கிறாங்க, சில கிராமங்களில் பார்த்துருக்கோம் நாங்கள், உள்ளே வரக்கூடாது, இங்கே வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, இங்கே வரக்கூடாது. யாராவது 1-2 பேர் நின்று ஊரார் பேசாமல் தான் இருப்பாங்க. இந்த 2-3 நாட்கள் யாராவது உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடை பண்ணுவாங்க.
இவங்கள்ட்ட போய் என்னத்தை சண்டை போடுறது? இயேசுவே நமக்கு முன்னுதாரம் விட்டு போனார். அந்த ஊரில் வேணான்னா அடுத்த ஊருக்கு போயிட்டார். எத்தனை ஊர் இருக்குது? அது நம்ம நாட்டில் 7 லட்சம் ஊர்கள் இருக்குது. ஒரு ஊரில் வேணான்னா ரொம்ப தோத்திரம், நீயே வச்சுக்கோ, நான் அடுத்த இடத்துக்கு போகிறேன். எங்கே எங்களை வர வைக்கிறாங்களோ அங்கே போகிறோம். அடுத்த ஊருக்கு போனால் சாப்பாடு போட்டு கூப்பிடுறாங்க. ஐயா சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாமல் போகக்கூடாது, இருங்க இங்கே சாப்பிட்டு போங்க. அந்த மாதிரி ஊருக்கு போய்க்கிறது. அப்போ என்ன மாதிரி ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள். விரோதியை அழிச்சிடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், பஸ்பமாக்கிடணும், அக்கினி வந்து பட்சித்து போட்டுருந்தவங்கள அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்பிரிட் பாருங்கள். இயேசு சொல்கிறாரு, இல்லை சரியான ஸ்பிரிட்டு கிடையாது அப்படிங்கிறார். அப்போ என்ன டீச்சிங்க? துன்பப்படுத்துகிறவர்களை அவர் துன்பப்படுத்தும் போது நம்முடைய ரியாக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒட்டு மொத்தத்தில் இந்த டீச்சிங்கை கவனிச்சிங்கன்னா ஆசீர்வதியுங்கள்னு சொல்கிறாரு. சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்கள்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்க வேண்டும். ஏன் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறேன்? நெகட்டிவ் ரியாக்ஷன் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஏன் பாசிட்டிவ்னு தெரியும். ஆசீர்வதிக்கிறதுன்றது பாசிட்டிவ் ரியாக்ஷன். நெகட்டிவ் ரியாக்ஷன் என்ன? நெகட்டிவ் ரியாக்ஷன் என்னென்னா, இவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்கய்யா, இவ்வளோ துன்பப்படுத்தினாலும் நான் எதுவும் பண்ணலை, அவன் இவ்வளோ பண்ணான், இவ்வளோ அடித்தான், நான் ஒரு அடி கூட அடிக்கலை. அது வந்து நெகட்டிவ் ரியாக்ஷன். நல்லது அது, நீங்கள் அடிக்காது நல்லது, அடிக்கக்கூடாது. அடிக்காது நல்லது, அடிக்காமல் தான் இருக்க சொல்லுது வேதம். இருந்தாலும் அது வந்து நெகட்டிவ் ரியாக்ஷன் தான், அது பத்தாதுன்ற. அதை விட பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண சொல்கிறாரு. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ துன்பப்படுத்தினாயா நான் சகிச்சுக்கிட்டேன், இன்னும் எவ்வளோ இப்போ துன்பப்படுத்தினாலும் நான் சகிக்க தயார், ஆண்டவர் எவ்வளோ சகிச்சார் நானும் சகிச்சுக்கிறேன். நல்லது, அதுவும் சகிக்கிறதும் நல்ல தன்மை, அதுவும் வேதம் சொல்லுது சகிக்கணும் தான். ஆனால் வெறும் ரிட்டாலியேட் பண்ணாதது, திரும்ப அடிக்காதது, துன்பப்படுத்தணும்னு திரும்பி நம்ம ஏதாவது பண்ணாதது, அல்லது வெறும் சகிச்சுக்கிறதுங்கிறது நெகட்டிவ் ரியாக்ஷன். பத்தாதுன்றது வேதம் போதிக்குது. இப்போ வேதம் என்ன சொல்லுது? நீ சகிச்சுக்கோன்னு சொல்லலை, துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை. இல்லை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் எதுவும் துன்பப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லலை. அதெல்லாம் பண்ணாமல் இருப்பது நல்லது தான், சகிச்சுக்கிறது நல்லது தான். பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண சொல்லுது. என்ன சொல்லுது? துன்பப்படுத்துகிறவர்களை சகிச்சுக்கிறது மட்டும் இல்லை, அவனுக்கு பதிலுக்கு துன்பப்படுத்துவது மட்டும் படுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதியுங்கள், அவனை பிளஸ் பண்ணுன்றார். இதுதான் பாசிட்டிவ் ரியாக்ஷன். இருக்கீங்களா? பாசிட்டிவ் ரியாக்ஷன் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். பாசிட்டிவ் ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கணுன்றார். நெகட்டிவ் பத்தாது. இதுதான் வேத வசனத்தின் ஒரு அற்புதமான ஒரு காரியம். இது வந்து ஏதோ சகிச்சுக்கோ, பல்ல கடிச்சிக்கோ கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்ல, அவனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பி. அவனுக்காக வெறும் சகிக்கிறது மட்டும் இல்லை, அவனை திரும்பி எதுவும் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அவனுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேணும், கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவனை மாற்றணும், அவனை சேஞ்ச் பண்ணணும்னு வேண்டிக்கொள் அப்படிங்கிறாரு. அதாவது அவன் திருந்துவதை நீ காண வேண்டும்ங்கிற வாஞ்சை உனக்குள்ளே வரட்டும், அதுக்கான ஒரு ஜெபம் வரட்டும், வேண்டுதல் வரட்டும், அதற்காக ஒரு விண்ணப்பம் உன்னிடத்திலிருந்து உண்டாகட்டும் என்பது தான் வேத வசனத்தின் போதனை. ஆசீர்வதியுங்கள்னா அந்த விதத்தில் தான் அவன் ஆசீர்வதிக்க முடியும். அவனை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்ல முடியும்னா எப்படி சொல்ல முடியும்? ஜெபத்தில் தான் சொல்ல முடியும். ஆண்டவரே அவனுக்கு இரக்கமாயிரும், அவன் அழிந்து போகாதபடி காத்துக்கொள்ளும், அவன் ரட்சிக்கப்படும்படி அவனை நடத்தும், ஆண்டவரே அவனுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றது தான் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே வழி. அவன் நல்லவன் சொல்ல முடியாது, அவன் செஞ்சது நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவனுக்காக ஜெபிக்கலாம். இருக்கீங்களா? எப்படி இதை செய்கிறது? இதுதான் ரொம்ப பெரிய கேள்வி பாருங்கள். ஒன்று, கிறிஸ்தவனாக இருந்தால் துன்பப்படுவோம். ரெண்டாவது, இந்த இந்த கிறிஸ்தவர்களாக இருந்து துன்பப்படுறதுங்கிறதுல நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க வேணும்? பாசிட்டிவாக இருக்க வேணும். மூணாவது, இது எப்படி செய்கிறது? ஆசீர்வதிங்கன்றார். துன்பப்படுகிறவர்களும் துன்பப்படுத்துகிறவர்களும் ஆசீர்வதிங்க, சபிக்காதீங்கன்றார். எப்படி செய்கிறது? இதுதான் உலகத்திலே ரொம்ப கஷ்டம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சகிக்கிறது சகிச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஈஸி. அல்லது துன்பப்படுத்துகிறவனா நம்ம பதிலுக்கு எதுவும் துன்பப்படுத்தாமல் இருக்க சொன்னால் அது கூட செஞ்சிடலாம், அது கூட கொஞ்சம் பரவாயில்ல, கையை கட்டிட்டு கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துடலான்னு வைங்க. ஆனால்
அவனை நம்ம வாயை திறந்து ஆசீர்வதிக்கணும்னா, அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நான் விரும்பி நான் அப்படி செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் நான் சொல்கிறேன், இது மெய்யான கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்று மறுபடியும் பிறந்து மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களால் மட்டும்தான் முடியும், வேறு எவர்களாலும் முடியாதுங்கிறத சொல்கிறேன். ஏன் வெறும் மறுபடியும் பிறந்து பெரிய மாற்றத்துக்குள்ளான கிறிஸ்தவம் தான் இதை பண்ண முடியும், சாதாரண ஆள் பண்ண முடியாது. அதனால் இது வெறும் மாரல் டீச்சிங் கிடையாது, இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்து என்பதை கவனிக்கணும். ஏன் பண்ண முடியாது மற்றவர்கள்? ஏன் பண்ண முடியாதுன்னா, ஒரு கிறிஸ்தவன் தான் பாருங்கள் முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால அவனுடைய எண்ணங்களில் மாற்றம், அவனுடைய அவுட்லுக்கில் மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது, எல்லா விதத்துலேயும் மாற்றம் அவனுக்குள்ளே ஏற்பட்டு விடுகிறது. இது வெறும் ஒரு ஃபீலிங்கை வரவழைக்கிற ஒரு காரியம் கிடையாது. ஒருத்தன் அன்பு கூறுறதுன்னு சொன்னால் ஃபீலிங் வரவே வராது பாருங்கள். ஒருத்தன் துன்பப்படுத்துகிறான்னா அவனை அன்பு கூறுறதுக்கு நமக்குள்ளே எப்போ ஃபீலிங் வர்றது, எப்போ நம்ம அன்பு கூறுறது? அது நடக்கவே நடக்காது. ஃபீலிங் வர முடியாது. ஆகவே என்ன வரணும்? எண்ணங்கள், சரியான எண்ணங்கள் உள்ள வரணும். அப்போ கிறிஸ்தவனை யார்? அவனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, ஒரு திறமை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, வித்தியாசமான விதத்தில் திங்க் பண்ணக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு திறமை அவனுக்கு இருக்குது. துன்பப்படுத்துகிறார்கள், எல்லாரும் எப்படி சிந்திக்கிறாங்க? இவன் துன்பப்படுத்துகிறானா, இவன் காட்டினதுக்கு நம்ம இன்னும் அதிகமாக காட்டணும், இவன் நம்மளை என்ன பண்ணானோ அதுக்கு பதிலடி கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி தானே போகுது. எல்லாம் இந்த மூணாம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க சண்டை மாதிரி தான் ஊரில். நீ பண்ணியா, நான் காமிக்கிறேன் உனக்கு, உனக்கு தான் தெரியுமா, நான் எப்படி வச்சுருக்கேன் பாரு, நீ இதை பண்ணல, நான் உனக்கு என்ன, இப்படி தான் மைண்டு போகும் பாருங்கள். நேச்சுரலாக தான். அது ரொம்ப ஆழமான வாழ்க்கையே கிடையாது. அப்படி வாழ்கிறவங்கெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு அறிவில்லாத ஒரு வாழ்க்கை பாருங்கள். சாதாரண மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். நீ எனக்கு பண்ணியா, நான் உனக்கு பண்ணி காமிக்கிறேன், நீ ஒன்று பண்ணியா, நான் 4 பண்ணி காமிக்கிறேன், இப்படி தான் போகிறாங்க. கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய திங்கிங்கே வித்தியாசமானதாக இருக்கிறது. எப்படி வித்தியாசமானதாக இருக்குது? அவனுடைய திங்கிங் ப்ராசஸே வித்தியாசமானதாக இருக்குது. அவனுக்குள்ள ரீசனிங்கே, அவனுக்கு மைண்டில் இருக்கிற தர்க்கமே வித்தியாசமானதாக இருக்கிறது. எப்படி இருக்குது? எப்படி அவன் சிந்திக்கிறான், எப்படி எண்ணுகிறான்? ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான். ஒன்று, முதல்ல அவன் என்ன நினைக்கிறான்? ஒருத்தன் துன்பப்படுத்துகிறான்னா அவனை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஞாபகம் வருது? நானும் இவனை மாதிரி ஒரு காலத்தில் இருந்திருக்கிறேன். இவன் ஒரு அக்கிரமக்காரனாக இருக்கிறான், பொல்லாதவனாக இருக்கிறான். ஆனால் நானும் ஒரு காலத்தில் பொல்லாதவனாக இருந்தேன், தேவனுக்கு பிரியமில்லாதவனாக இருந்தேன். இவன் அக்கிரமம் பண்ணும்போது எனக்குள்ள இவனுக்கு ஏதாவது பண்ணிடலாம், தீமை பண்ணிடலாம், இல்லை அக்கினியை மேலேருந்து வரவழைச்சிடலான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்? நானும் இப்படி தான் இருந்தேன். நல்ல காலம் கர்த்தர் அக்கினியை என் மேலே வர பண்ணியிருந்தால் இந்நேரம் ஆளே இருக்க மாட்டேன். நானும் பாவமெல்லாம் பண்ணேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன், கர்த்தருக்கு ஏற்றவனா இல்லை, கர்த்தருக்கு விரோதமானவர்களாக இருந்தோம். வேதவசனம் சொல்லுது பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அவர் நல்லா அதெல்லாம் புரிஞ்சு வச்சவர். ஏன்னா அவர் சபையை துன்புறுத்தினவர். அவர் சொல்கிறார், ஊழியத்துக்கே நான் லாய்க்கு இல்லை, எல்லாரை காட்டிலும் நான் கடைசி, எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் கடைசியாக வந்தவன். நான் கடைசியாக வந்தவன் மட்டும் இல்லை, ஊழியத்துக்கே எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா சபையை இழுத்து மூடணும்னு துன்புறுத்துகிறவனாக இருந்தேன் நான். சபை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அதை இழுத்து மூடுறது தான் ஒரு வேலை. பிரசங்கியார்களை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் வேலை. அடிக்கிறது, உதைக்கிறது. ஸ்தேவானை கொன்ன போது வஸ்திரங்களை எல்லாம் இவருடைய பாதபடியில் வச்சுட்டு போனாங்க, சவுலுடைய பாதபடியில் வச்சுட்டு போனாங்கன்னு இருக்குது பைபிளில். அப்போ இவர் தான் ஆர்கனைசராக இருந்திருப்பார் போல இருக்குது, பின்னால் உள்ள ஒரு ஆளாக இருந்திருப்பார் போல இருக்குது அதெல்லாம் செய்யறதுக்கு. அவனை கல்லெறிஞ்சு கொல்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஆள், ஏவி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஆள், சபையை துன்புறுத்துறதுல நம்பர் 1 ஆள் அந்த காலத்தில், முதல் நூற்றாண்டில். அப்படி இருந்த ஒரு ஆசாமி சபையினுடைய மிகப்பெரிய பிரசங்கியாராக மாறினார். 20 நூற்றாண்டுகளில் அவரை காட்டிலும் பெரிய பிரசங்கியார் யாரும் இல்லை, அவர் தான். இப்போ புதிய ஏற்பாட்டில் பாதி அவர் எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்ட விதத்தில் கர்த்தர் அவரை மாற்றியிருக்கிறார். அப்போ அவர் தான் இப்போ போதிக்கிறார். அதனால தான் இப்படி போதிக்கிறார். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இவரே துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். இவருக்கு தெரியும் விஷயம் என்னன்னு. அவன் ஏன் துன்பப்படுத்துகிறான், எப்படி அதை யோசித்து பாருன்றார். ஒன்று என்ன, அந்த துன்பப்படுத்துகிறவன் அவனை பார்க்கும்போது உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? நானும் அப்படி தான் இருந்தேன். நல்லா சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா அவரே அனுபவித்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரே போட்டு அடிச்சிருக்கிறாங்க.
எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கிறார்? 39 ஸ்ட்ரைப்ஸ் எத்தனை தடவை வாங்கியிருக்காராம் பாருங்க. சொல்கிறாரு, இவர் துன்புறுத்தின ஆள், அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ஆள், கொல்ல விட்டுட்டு வேடிக்கை பார்த்த ஆள், இவரே வாங்கியிருக்கிறார் அடி. எப்படி வாங்கினார்? எப்படி வாங்கிக்க முடிஞ்சது இவரால்? அப்படிப்பட்ட ஆளால் எப்படி இப்படி ஆக முடிஞ்சது? அதான் சொல்கிறார் பாருங்க. அதனால தான் இதை போதிக்கிறார், துன்பப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிங்கள், சபியாதிருங்கள்னு. ஏன் வாங்கிட்டார் தெரியுமா? அவர் நினச்சி பார்க்குறாரு அந்த நிமிஷத்தில். அவன் துன்பப்படுத்துகிறான் பாருங்க, அவன் அக்கிரமம் பண்ணுறான்னு தெரியுது. ஆனால் அவருக்கு தெரியுது, நான் அதை விட மோசமாக இருந்தேனே, நான் அதை விட மோசமாக இருந்தேனே. கர்த்தர் நல்ல காலம் எனக்கு மேலே இறக்கம் காட்டினாரே, கர்த்தர் எனக்கு கிருபையாக இருந்தாரே. அப்பேற்பட்ட மோசமானவன் எடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் ஆக்கி உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறாரு. அவனையும் அப்படி அவர் செய்ய முடியாதா? அதனால் எனக்கு கர்த்தர் இறக்கம் காட்டினது நிமித்தம், அதன் நிமித்தம் நான் அவனுக்கு இறக்கம் காட்ட வேணாமா? இன்றைக்கி இயேசு ஒரு கதை சொல்கிறார் இல்லையா? ஒருத்தன் பெரிய கடனாளி ஆகிட்டான், ராஜாட்ட போய் கெஞ்சுறான், முடியலன்னு. அவனை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு பதில் ராஜா எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறாரு. ஏன்னா நமக்கு வாழ்நாளில் இந்த கடனை செலுத்தவே முடியாதுன்னு. அவன் போகிறான், மன்னிச்சு விட்டு வெளியே வந்தாலும் போகிற வெளியில் இன்னொருத்தனை பார்க்குறான். இவன்ட்டு சும்மா ஒரு 50-100 வாங்கினவன், ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. இவன் 1000 கணக்கில் வாங்கி கொடுக்க முடியாமல் தப்பி வந்திருக்கிறான், கழுத்து தப்பி. இப்போ தான் வெளியே வர்றான், இன்னொருத்தன் பார்க்குறான். அவன் சும்மா 50-100 தரல. அவனை பிடிச்சி நீ கொடுக்குற வரைக்கும் ஒன்று விட போகிறதில்ல, ஒன்று தள்ளிடுற பாரு, ஒன்று ஜெயிலன்னு போட்டு அவனை உபத்திரவம் பண்ணுறான். இதை போய் ராஜாட்ட ஆட்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவனுக்கு நடந்ததே வேறு. இந்த கதையெல்லாம் இயேசு சொல்கிறாரு பாருங்க. அவன் சொல்கிறாரு, அதாவது என்ன இந்த கதையினுடைய சாராம்சம் என்னென்னா, எவ்வளோ நன்மையை நீ பெற்றிருக்க, எவ்வளோ பெரிய மன்னிப்பை நீ பெற்றிருக்க, நீ மன்னிப்பு காட்ட வேணாமா? இவ்வளோ சின்ன காரியத்தில் மன்னிப்பு காட்ட வேணாமா? அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அப்ரோச். அப்படி திங்கிங்கே மாறி போச்சு பாருங்கள். சொல்கிறாரு, நான் அப்படி இருந்தேன், என்னை கர்த்தர் மன்னிச்சார், எனக்கு சகாயம் பண்ணார், எனக்கு இறக்கம் காட்டினார், என்னை அழிச்சிடல கர்த்தர். நான் அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கேன், வானத்திலேருந்து அக்கினியை கொண்டாந்து என்னை அழிச்சு போட்டிருக்கலாம் கர்த்தர், என்னை தண்டிச்சிருக்கலாம், என்னை நாசமாக்கிருக்கலாம், என்னை சபிச்சிருக்கலாம். கர்த்தர் என்ன சபிக்கலையே, எனக்கு இறக்கம் காட்டினாரு. அப்போ எனக்கு இறக்கம் காட்டினது போல் நான் மற்றவனுக்கும் இறக்கம் காட்ட விரும்புகிறேன். த ஃபஸ்ட்டு திங்கிங் ப்ராசஸே வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தனை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது? அவனை மாதிரி நானும் இருந்திருக்கிறேன், பொல்லாதவனாக இருந்திருக்கிறேன், கர்த்தர் என்ன மன்னிச்சார், ஆகவே நானும் இவனை மன்னிக்க வேணும்னுங்கிற எண்ணம். சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோன்றாரு. எபேசியர் 4:17-18 சொல்கிறாரு, மனதில் அந்தகாரப்பட்டு அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம் அப்படின்றாரு. தேவனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம், பகைஞர்களாக இருந்தோம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8:6 சொல்லியிருக்கு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனை பகைக்கிறவர்களாக இருந்தோம். நம்ம எண்ணமெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது, அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருந்த நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். அப்படி இருந்த பவுலை ரட்சித்து பெரிய பிரசங்கியாராக்கி இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறாரப்பா, கொஞ்சம் காத்துரு, அவன் உன்னை துன்பப்படுத்துகிறான்னா எனக்கு நல்லா தெரியுது, அவன் என்ன மாதிரி இருக்கிறான். நான் அதில் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தவன், எனக்கு கர்த்தர் இறக்கம் காட்டினார், ஆகவே நான் அவனுக்கு இறக்கம் காட்ட போகிறேன். துன்பப்படுத்திட்டும் பரவாயில்ல, அவன் அடித்தாலும் வாங்கிக்கிறேன் நான், பரவாயில்ல. ஏன்னா எனக்கு இறக்க காட்டின கர்த்தர் அவனுக்கும் இறக்க காட்டணும். என்ன மாற்றினது போல் அவனையும் திங்கிங் மாறிடுச்சு பாருங்கள். இந்த கெட்டகுமாரனுடைய கதை அற்புதமான கதை இல்லையா? அப்பா வேணாம், வீடு வேணாம், இந்த ஆள் ஒரு அப்பாவா, இது ஒரு வீடா, இது இந்த ஆள் கொடுக்குற வேலை ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு புள்ள சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே போனான் பாருங்கள். போய் அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வேசிகள் இடத்துல போய் தன்னுடைய காசையெல்லாம் அழிச்சான்ருக்கு. எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமக்கி காலியாக்கி பெரிய முட்டாள் பாருங்கள். முட்டாள்கள் கையில் எத்தனை கோடி கொடுத்தாலும் 3 வருஷத்தில் காலி பண்ணுவாங்கன்னு ரிசர்ச் பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் $100 மில்லியன் கொடுத்தா கூட 3 வருஷத்தில் காலி பண்ணுவான். நாம அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அப்படிப்பட்ட ஒரு முட்டாளுவன் இவனுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில. போய் எல்லாம் ஒரு ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் காலி, சுத்தமாக பாக்கெட் காலி. பன்னி மேய்க்கிற வேலை, பன்னிக்கு சாப்பாடு இருக்குது, இவனுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பரிதாபம். அங்கே உட்காந்து யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்றான், நான் திரும்பி போகிறேன்னு சொல்லி மனம் திரும்பி எந்திரிச்சு வர்றான் அப்பா வீட்டுக்கு. வந்தால் பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, அப்பா வந்து ஓடி போய் அவனை அரவணைச்சிக்கிட்டாரான். அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்கு டெய்லி. அவர் என்ன அப்பா பாருங்க.
இவன் அப்பாவும் வேணாம் வீடும் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு போனவன், பகைச்சிட்டு போனவன், டோட்டலாக அப்பாவுக்கு விரோதி மாதிரி ஆகிட்டான். காசெல்லாம் கொடுன்னு வாங்கிட்டு போனவன். இவன் திரும்பி வர்ற வரைக்கும் அவர் காத்திருக்கிறாரு. இவ்வளோ அழுக்கு பிடிச்சி பன்னீரோட உட்காந்துருந்து நாத்தம் எடுத்து வர்றவன், காசெல்லாம் இழந்து வர்றவன், சொத்தெல்லாம் இவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சதெல்லாம் ரொம்ப நாசம் பண்ணிட்டு வர்றவன் அவனை அன்போடு அரவணைத்து கொள்ளுகிறார். இதுதான் கர்த்தர், இதுதான் தேவன். தேவன் நம்மளை அப்படி அன்பு வந்திருக்கிறாராம். அப்படி அன்பு வந்திருக்கிறப்ப நாமும் அந்த திங்கிங் நமக்குள்ளே வந்துடுது. ஒருத்தன் துன்புறுத்துறான்னா உடனே நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். நாமளும் மோசமாக இருந்தோம், கர்த்தர் நம்மளை நேசித்தார், நம்ம பொறுமையாக இருப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா கர்த்தர் அவனையும் நேசிக்கிறாரு, அவனையும் திருத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளால் வருது. ரெண்டாவது, அவன் ஏன் அப்படி செய்கிறாங்கிற காரியமும் நமக்கு புரியுது. கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அது புரியுது. ஏன் அப்படி செய்கிறான்? ஏன் செய்கிறான்னா, அவன் சுய புத்தியில் அதை செய்யலை, பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் பிசாசினால் கட்டப்பட்டு மனம் அந்தகாரப்படுத்தப்பட்டு குருட்டுத்தனமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பிசாசினுடைய விக்டிமாக இருக்கிறான், அவன் கையில் சிக்கி இருக்கிறான். அவன் இந்த பிசாசானவன் இவனை யூஸ் பண்ணிக்கிறான் ஒரு கருவி மாதிரி தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு. அதனால தான் இதெல்லாம் செய்கிறான். இவன் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான், அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறான். இப்படியே போனான்னா அழிஞ்சே போயிடுவான் நித்தியமாய். இதை உணர ஆரம்பிக்கிறோம். அவனை பார்க்கும்போது கண்ணோட்டமே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதனால தான் சொல்கிறேன், வேறு யாரும் இங்கே சொல்லியிருக்கிறத செய்ய முடியாது. ஆசீர்வதிங்கள் சபியாதருங்கள்னு சொல்கிறத வெளியில் இருக்காளுங்க சொல்லி பாருங்கள், வழங்காது. இது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அவனுக்கு மட்டும்தான் வழங்கும். அவன் தான் அப்படி புது விதமாக திங்க் பண்ண முடியும். ஏன்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் உள்ள புதுசாயிட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய மனதும் புதிதாக இருக்கிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இருக்குது. கிறிஸ்தவன் யார்? வெறும் உள்ள மட்டும் பாவம் கழுவப்பட்டு புதுசானவன் இல்லை, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயிட்டான், வேற ஒரு ஆளாக மாறிட்டான். கிறிஸ்தவன்றது வேற ஆளாக மாறுறதுங்க, வேற பேர் வச்சுக்கிறது இல்லை. ஹலோ, வேற பேர் வச்சுக்கிட்டு வேற கிராப் வெட்டிக்கிட்டு வேற சட்டை மாட்டிக்கிறது இல்லை. கிறிஸ்தவங்கிறது வேறொரு மனுஷனாக மாறுகிறது. வேறு விதமான எண்ணங்கள், வேறு விதமான யோசனைகள், வேறு விதமான அவுட்லுக், அப்ரோச், வாழ்க்கையை வேறு விதமாக அணுகிறது. அப்படிப்பட்ட வேறு விதமான மாறுறது தான் கிறிஸ்தவன். அந்த 2 Corinthians 5:17 ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதுதாக என்னன்னு இருக்கு இல்லையா? 16 வாசத்தை பாருங்கள், முந்தின வசனம் என்ன சொல்லுது? இனி முதற்கொண்டு நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் ஒரு யூதர், இந்த யூத மார்க்கத்தில் பிறந்து பெஞ்சமின் கோத்திரம், பரிசேயன், எல்லாம் பெரிய ஒன்று அணுவாக சொல்கிறாரு பாருங்கள். எல்லாத்தையும் பிலிப்பியர் 3 அவருக்கு எல்லாத்த குறித்தும் பெருமை. எந்த கோத்திரம், எந்த குலம், எந்த செக்டு, பாரசீஸை சேர்ந்தவன் நான், பெரிய யோகியனாக்கும், நியாயப்பிரமாணத்தின்படி அப்பழு கற்றவன் எல்லாம் பேசுகிறாரு. தன்னுடைய யோகியதை பற்றி அவர் எப்படி முன்னே எண்ணுவார்ன்றதை பற்றி பேசுகிறார். எப்படி அவருடைய யோசனைலாம் எப்படி இருக்கணும், அவருடைய வாழ்க்கையினுடைய திங்கிங், ரீசனிங் எப்படி இருந்ததுன்றதை சொல்கிறாருங்க. இப்படி தான் இருந்தாராம் அவர். அப்போ ஒருத்தனை பார்த்தோன்னே என்ன தெரியுமா கேட்பாரான்? தம்பிக்கு எந்த ஊர்? அப்போ நீங்கள் யூதரா இல்லை என்ன? யூதன்தான். சரி, எந்த கோத்திரம்? எல்லாம் கேட்ட பிறகு தான் அவர் அன்பு கூற முடியும். ஏன்னா அவங்க ஊராக இருக்கணும், அவங்க இனமாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் அவருக்கு. யூதனா இல்லைன்னா அவனை அன்பு கூற முடியாது. இவங்க கோத்திரத்துக்காரன் இல்லைன்னா அவனை பெருசாக அன்பு வந்துட முடியாது. பரிசேயனாக இருந்தால் ரொம்ப அன்பு ரொம்ப அதிகமாகிடும், ஏன்னா ஒரே செக்டு. இப்படி தான் இருந்தாராம். மாம்சத்தின்படி அறிகிறவராக இருந்தார். சொல்கிறாரு, நான் இப்போ கிறிஸ்தவன் ஆகிட்டேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான், அதனால் நான் புது ஆளாகிட்டேன், பழையவில் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, எல்லாம் புதுதாகிடுச்சு. அப்படி ஆனதுனால இனி ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். இப்போ யாரையா பார்த்தா நீ யூதனா கிரேக்கனான்னு கேட்கறது இல்லை. எவனாக இருந்தால் எனக்கு, நான் மனுஷன், அவன் தேவன் உண்டு பண்ணின மனுஷன், அவனை நேசிக்கிறேன் நான். யாரையும் அவன் யாருன்றதை வச்சு நான் பார்க்கறது இல்லை. என்ன மொழி பேசுகிறான், என்ன கலாச்சாரத்துலேருந்து வர்றான், அவன் எந்த ஊருக்காரன், எந்த ஜாதிக்காரன், என்ன, அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன்.
இப்போ எப்படி தான் இன்னொருத்தனை தெரியுன்றாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். என்ன அர்த்தம்? எல்லாரையும் புது விதமாக நான் பார்க்குறேன். என்ன புதுசாக பார்க்குறேன்? எல்லாரையும் புது விதமாக நான் பார்க்குறேன். ஒருத்தனை பார்க்கும்போது இன்றைக்கி அப்ரோச்சே வேறு. அப்போ ஒரு பாவி எப்படி பார்க்குறேன்? அவன் பிசாசின் கையில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறான். பிசாசு இவனை நல்லா பயன்படுத்தி இவனை கண்ட்ரோல் பண்ணி பல கெட்ட காரியங்களை நடப்பிக்கிறான். அப்படி தான் பார்க்குறேன். ஆவிக்குரிய விதத்தில் ஒருத்தனை பார்த்து நான் புரிஞ்சு கொள்ள முடியுதுன்றாரு. ஒருத்தனை பார்க்கும்போது அவன் பிரச்சனை எனக்கு புரியுது, அவன் ஏன் அப்படி செய்கிறான்றது எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு. மாம்சத்தின்படி ஒருவனை அறியும், அவன் என்ன ஜாதி எந்த ஊர் அது எனக்கு பெருசு இல்லைன்றார். அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான், அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, அவன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறானா இல்லை தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறானா, ஏன் இப்படி செய்கிறான் அப்படிங்கிறது எனக்கு விளங்குது அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவன் இப்படி விளங்கி கொள்ளக்கூடியவன். அதனால் நான் சொல்லுகிறேன், ரோமர் 12:14 ஒரு மெய்யான கிறிஸ்தவன் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அவனுக்கு தான் புது சிருஷ்டி ஆகிட்டான், மனமும் புதுசாகிடுச்சு. இந்த இன்ட்ரிகசிஸ் எல்லாம் அவனுக்கு தான் விளங்குது. இந்த நுணுக்கங்கள்லாம் அவனுக்கு தான் விளங்குது. ஒருவன் ஏன் ஒன்று செய்கிறான்றத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, இவனுக்கு விளங்குது. பவுல் அப்போஸ்தலனுக்கு விளங்குது. அப்போ ஒருத்தன் ஏன் அப்படி செய்கிறான், ஏன் செய்கிறான்னா அவன் மீட்பை பெறலை, ரட்சிப்பை பெறலை, மனம் திரும்பலை, அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆவிக்குரியபடி குருட்டுத்தனமாக அவன் இருக்கிறான். மனம் அந்தகாரப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு மனதை குருடாக்கி போட்டிருக்கிறான், சத்தியத்தை அறியாதபடி. அதனால தான் ஒருவன் அதை செய்கிறான். இயேசுவை சிலுவையில் அறையுங்கள்னு கத்துறாங்க எல்லாம் கும்பலாக கூட்டிகிட்டு. என்ன அநியாயம் பாருங்கள். சுய புத்தியில் இருந்தால் யாராவது கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நன்மை செய்கிற ஆளை சிலுவையில் அறையுங்கன்னு யாராவது கத்துவாங்களா? அது மாதிரி ஒரு சம்பவம் என்னை யோசித்து பார்க்கவே முடியல. என்ன தப்பு பண்ணார் இந்த மனுஷன்? பிலாத்துவே கையை திருப்பி கழுகுறான். என்னையா பண்ணார்? ஒன்றுமே பண்ணல, என்னால் ஒன்றும் சொல்லவே முடியலன்னு. என்ன பெரிய சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைகிற மாதிரி எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியலையே. உலகத்தான் பாருங்கள், அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் மைண்டை யூஸ் பண்ணுறான், அவன் தெரியுது அவனுக்கு. ஐயோ இருந்தாலும் ஒன்றும் தப்பே பண்ணலையே, இவர் ஒன்றும் சிலுவையில் எல்லாம் ஒரு கும்பலாக நின்று கத்திட்டு இருக்கான்ல. அதான் அந்த காலத்துலேயே கோஷம் போடுறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூடி கோஷம் போட்டு ஒழிக வாழ்க இப்பெல்லாம் கத்துறது. சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கன்னு கத்திருக்கிறான் பாருங்கள். அப்போ கத்தும்போது இவன் ப்ரெஷர் இவனுக்கு. இதுக்கு நமக்கு எதுக்கு இந்த யூதர்கள் பிரச்சனை வந்துடக்கூடாது, சரி கேட்குறத கொடுத்து தொலைப்போன்னு சொல்லி அவன் சரின்னு ஒப்பு கொடுத்துட்டான் பாருங்கள். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், உண்மையாக சுய புத்தியோடு செயல்பட்ட ஒரு ஆளும் அவரை சிலுவையில் அறையின்னு சொல்லவே மாட்டான். அப்போ எப்படி தான் சொன்னாங்க? நான் சொல்லுகிறேன், எல்லாருமே பிசாசினுடைய ஏவுதலால், பிசாசுக்கு அடிமைப்பட்டு, பிசாசினால் கட்டப்பட்டு, ஏவப்பட்டு, நடத்தப்பட்டு அந்த இடத்துல பிசாசுடைய கருவியாய் மாறிவிட்டார்கள் ஜனங்க. அவ்வளவு பேரையும் பிசாசு மனிப்புலேட் பண்ணுறான் பாருங்கள். ஒரு மாபை மனிப்புலேட் பண்ணி சிலுவையில் அறைங்கள்னு கத்த வைக்கிறான். அதனால தான் இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. அவன் தெரியல பாவம்ன்றார். அவருக்கு புரிஞ்சிருச்சு நல்லா ஏன் செய்தான் அவனுக்கு தெரியல அப்படிங்கிறார். மனம் குருடாக இருக்குது, பிசாசு அந்தகாரப்படுத்திட்டு போயிட்டான். உதாரணம் சொல்கிறேன், நல்லா விளங்கும் பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளை எதையா போட்டு உடைச்சது, விலையேறப்பட்ட ஒரு பொருளில் போட்டு உடைச்சது, அப்போ சின்ன பிள்ளைய போய்ட்டு காட்டுத்தனமாக அடிப்பீங்களா? பண்ண மாட்டீங்க இல்லையா? ஏன்னா பிள்ளைக்கு ஒன்றும் தெரியும், நம்ம தான் ஜாக்கிரதையாக வைக்கணும் பொருளை. ஏன்னா பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒன்று 10 ரூபாயா 10,000 ரூபாயான்னு அதுக்கு என்ன தெரியும்? எடுத்து போட்டது உடைக்க போகுது. அதனால் நல்ல பொருளெல்லாம் தூக்கி தூரமாக கை கட்டாத தூரத்தில் வைக்கிறேன். ஏன்னா பிள்ளை மேலே கோவப்பட முடியாது. அப்படியே உடைச்சாலும் அதை பெருசாக நம்ம பண்ணி அதை பெருசாக இது பண்ணுறதில்ல, கோபமே வரமாட்டேங்குது நமக்கு. ஏன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறோம், அந்த சின்ன பிள்ளை அறிவில்லாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு இல்லையா? நீங்கள் சொல்லலாம், இல்லையா இந்த மாதிரி துன்பப்படுத்துகிறவங்களாம் அறிவோடு தான் பண்ணுறான் அப்படின்னு. சரி, அப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு வைங்க, மைண்டு கோளாறு ஆகிடுச்சு. பைத்தியம் நல்லா தான் இருந்தான், திடீர்னு மென்டல் ப்ராப்ளம் சில நேரத்தில் இப்படி வந்துடுது பாருங்கள். சிலருக்கு மென்டல் ப்ராப்ளம் வந்துடுது. மென்டல் ப்ராப்ளம் வந்தோன்னா ஆல்ரெடி பிஹேவியராக மாறிடுது. நல்லா தான் இருந்தான், நல்லா படிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். திடீர்னு மென்டல் ப்ராப்ளம் வந்துடுறதுனால ஆல்ரெடி பிஹேவியர் மாறிடுது. அடிக்கிறான், பிடிக்கிறான், கீறுறான், தொந்தரவு பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். அப்போ அவனை போட்டு திருப்பி அடிப்போமா? நம்ம ஊரில் பார்த்துருக்குறேன் நான், சில ஆளுங்க பண்ணுறாங்க.
பைத்தியம் அவனுக்கு இல்லை, இவங்களுக்கு அடிக்கிற ஆளுக்கு. என்ன ஒரு இது அநியாயம் பாருங்கள். அவன் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கு, அவனுக்கு மனம் பேதலிச்சு போய் அவன் பண்ணுறான் இதெல்லாம். அவனை கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்ளாது தானங்க. அவனை பார்த்து சிரிக்கிறது, கேலி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, அவனை அடிக்கிறது. ஒரு பைத்தியக்காரனை போட்டு அடித்து துன்புறுத்தி, ஏன்னா அவன் அடித்தான் அப்படின்னு. அவன் அடித்தான்னா அவன் தெரியல, அவனுக்கு என்ன அடிக்கிறான்னு தெரியல, அவனுக்கு மனசு சரியில்லை, நல்லா அடிக்கிறான். அப்போ அறிவுள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் அப்படி ஆக்ட் பண்ணும்போது, ஒருத்தன் அப்படி பண்ணும்போது, அப்படி நடந்து கொள்ளும்போது அவனுக்கு பைத்தியம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசே மாறிடுது. அவன் நம்மளை அடிக்க வர்றான்னு வைங்க, கோபம் வர்றதுக்கு போல அவன் மேலே பரிதாபம் தான் வருது. அவனை நம்ம திரும்பி அடிக்கிறதில்ல, அவனை அடக்க பார்க்குறோம், அவனை உட்கார வைக்க பார்க்குறோம், அவனை முடிஞ்சால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு எங்கேயாவது அட்மிட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம், அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய பார்க்குறோம். கோபம் வந்து பரிதாபமாக மாறி விடுகிறது. கொண்டு போய் எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவனை சேர்த்துட்டு வரும்போது கூட நினைக்கிறோம், பாவம் இப்படி ஆயிட்டானே அவன், கடவுள் தான் அவனை சோகமாக்கி திரும்ப அவன் வீட்டுக்கு கொண்டு போகணும், அவன் நல்ல ஒரு தகப்பனா புருஷனா போய் இருக்கணும் திரும்ப அப்படின்னு வேண்டிக்கிறோம் நம்ம. ஏன்னா அவனை பற்றி ஒரு பரிதாபம் வந்துடுது. அந்த பரிதாபம் நம்ம அவன் திரும்ப நல்லா ஆகணுங்கிற ஒரு ஆசையை நமக்குள்ளே உண்டாக்கிடுது இல்லைங்களா? அப்போ அதே தான் இங்கேயும் துன்பப்படுத்துகிறவர்களை பற்றியும். துன்பப்படுத்துகிறவனை புரிஞ்சுக்கிறோம் ஏன் துன்பப்படுத்துகிறான்னு. ஏன் துன்பப்படுத்துகிறான்? பிசாசனுடைய பிடியில் அவன் சிக்கி இருக்கிறான், பிசாசனுடைய கருவியை அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அதனால தான் துன்பப்படுத்துகிறான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் அப்படி செயல்படுறதுனால அவன் மேலே நமக்கு இப்போ கோபம் வர மாட்டேங்குது, பரிதாபம் தான் வருது. ஏன்னா இப்படியே போனான்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். அவன் சுகமாகணும், இதுலேருந்து விடுதலை பெறணும், இந்த பிசாசின் பிடியிலேருந்து வெளியே வரணும், அவன் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே உண்டாகுது. ஆகவே திங்கிங் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. முதல்ல நாம் என்ன நினைக்கிறோம், நாமும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம், அவனை மாதிரி தான் இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், நம்மளுக்கு கர்த்தர் இறங்கினார், நானும் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அவன் ஏன் அப்படி செய்கிறான்? ஏன்னா அவன் பிசாசினால் பாதிக்கப்பட்டு, பிசாசினால் கட்டப்பட்டு, பிசாசுடைய கருவியாக இருந்து கொண்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத நினைக்கிறோம். அப்படி நினச்ச உடனே அவன் மேலே ஒரு பரிதாபம் உண்டாயிடுது. மூணாவது, அவனை குறித்து ஒரு ஆசை நமக்கு உண்டாகுது, அவன் ரட்சிக்கப்படணும், அவன் நல்லா ஆகணும், அவன் திருந்தணும்னு. பவுலை குறித்து யாரோ ஜெபம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அன்றைக்கு சபையார் கூடி ஜெபம் பண்ணாங்க, பேதுரு யோவான் எல்லாம் சிறையில் போட்டு போய் ஜெபம் பண்ணாங்க பாருங்கள். பவுலை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஜெபம் பண்ண போது அந்த ஜெபம்லாம் சேர்ந்தான் இவன் வந்து ஒரு பெரிய ரட்சிப்புக்குள்ளாகி இவன் பெரிய விதத்தில் மாற்றப்பட்டான். அந்த துன்பப்படுத்துகிறவர்கள் மாற வேண்டும் என்கிற ஒரு ஜெபம், கர்த்தர் அவர்களுக்கு இறங்க வேண்டும், திருத்த வேணும், அவர்களை ரட்சிக்க வேணுங்கிற ஒரு ஜெபம் நம்ம மத்தியிலேருந்து உண்டாகிறது. இதெல்லாம் தான் இப்படி தான் நம்முடைய மனது திங்க் பண்ணுகிறது. அதனால தான் ஒரு கிறிஸ்தவம் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதனுடைய ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, சிலுவையில் இயேசு சொல்கிறாரு, பிதாவே இவள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதுதான் கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரோமன்ஸ் 12:14. ரோமர் 12:14 வியாக்கியானமே அங்கே தான் இருக்குது. அதைத்தான் என்ன செய்கிறார் இப்போ இயேசு? என்ன பண்ணுறாரு? ரோமர் 12:14 என்ன சொல்லுது? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாதிருங்கள். சிலுவையில் தொங்குற இயேசு என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார், சபிக்கலை. சிலுவையிலேருந்து சபிச்சிருக்கலாம், சபிக்கலை, ஆசீர்வதிக்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆசீர்வதிக்கிற விதம் என்ன சிலுவையில் அறிஞ்சவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னாரா? கிடையாது. என்ன சொன்னார்? பிதாவே அவர்களுக்கு இறங்கும், அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? அவர்களை குறித்து ஒரு நல்ல ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். இதை கேட்ட உடனே நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னையா அவர் ஆண்டவர், அவர் செய்வார் அப்படிலாம். நான் என்ன ஆண்டவனா? நான் இயேசு மாதிரியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது. அவர் தேவகுமாரன் செஞ்சார், நாம் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் நடபடிகளில் செய்தார். ஸ்தேவான் என்கிறவன் அந்த ஆதி திருச்சபையில் ஒரு டீக்கனாக இருந்து அப்புறம் பிரசங்கியாரான ஆள். அவரை கல்லெறிஞ்சு கொண்டாங்களாம். வாசிக்கிறேன் பாருங்கள், 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பாருங்கள்,
சவுல் தான் பவுலாக மாறினார். அவர் கொல்ற அன்றைக்கி அங்கே இருந்திருக்கிறாரு. இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். என்ன பண்ணுறான்? இயேசு பண்ணுற மாதிரியே பண்ணுறான் பாருங்க. சிலர் சொல்கிறான் இயேசு தான் பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியாதுன்னு. சாதாரண மனுஷன், பெரிய அப்போஸ்தலன் கூட கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சபையில் ஒரு சும்மா உதவி செய்கிற ஆளாக இருந்தான். அப்புறம் பிரசங்கியாராக மாறினான். அவன் சொல்லுகிறான், இந்த பாவத்தை அவர் மேல் சுமத்தாதிரும். அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன? அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு நல்ல காரியங்களை சொல்லுவது. பாவம் அவங்க மேலே சுமர வேண்டாம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ரோமர் 12:14 என்னுடைய அர்த்தம் அங்கே தான் இருக்குது. இயேசு சொன்னதுலையும் ஸ்தேவான் சொன்னதுலையும் அதைத்தான் பண்ண சொல்கிறார். இன்றைக்கி நல்ல காலம். நம்மளை யாரும் சிலுவையெல்லாம் அறையலை, நம்மளை யாரும் கல்லெறிஞ்சும் கொல்லலை. நம்ம ரொம்ப நல்ல சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வாழ்க்கையில் சின்ன சின்ன விதத்தில் துன்புறுத்தப்படுகிறோம். பல விதங்களில் துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்பது தான் உண்மை இல்லையா? யாரும் கல்லெறியில்லை, நம்ம யாரும் சிலுவையில் போட்டு நம்மளை தொங்க விடல. ஆனால் சின்ன சின்ன விதத்தில் துன்புறுத்துகிறார்களா இல்லையா? ஆமாம், நடக்குது. இதைத்தான் செய்ய சொல்கிறார். இது கஷ்டன்றீங்களா? இதை செஞ்சு பாருங்கள், குடும்பமே வேறு மாதிரி ஆகிடும். இதை செஞ்சு பாருங்கள், சபையே வேறு மாதிரி ஆகிடும். இதை செஞ்சு பாருங்கள், ஸ்தாபனமே வேறு மாதிரி ஆகிடும். இதை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையே வேறு மாதிரி ஆகிடும். நான் சொல்கிறேன், இதான் வெற்றி வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம். காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர் கர்த்தாவே. எங்களையும் உம்மை போலவே நீர் ஆக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறீர். ஆவியானுடைய கிரியை எங்கள் உள்ளங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உள்ளங்களில் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். வெற்றி வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய அஸ்திபாரமாக இருக்கட்டும் கர்த்தாவே. துன்பப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்கிறதே என்று சபியாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே பயிற்சிவிக்கப்படக்கூடிய ஒன்றாய் மாறட்டும் கர்த்தாவே. இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை காணட்டும், பிரச்சனைகளை மேற்கொள்ளட்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உள்ளங்களில் ஜீவியங்களிலே எங்களுடைய உலகத்தில் பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.